எபிசோட் 16 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நாகியும் நம்ம பாரோவுக்குமே 2 பேருக்குமே செட் ஆகுது. 2 பேருமே வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ட்ரைனிங் செஷனில் போயிட்டு இருக்கும்போது பாரோடைய ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ லாக் கொடுத்த ட்ரைனிங்கை விட அவன் எக்ஸ்ட்ராவே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நாகியும் நம்ம ஹீரோ இசகியுமே பாரோ கூட போயிட்டு ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க கூட வந்து ஃபிசிக்கலாக வந்து ஸ்டாமினா ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரைனிங் ரெஜிமெண்ட்டுமே இவங்க 2 பேருமே சேர்த்தே பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து சீன் கட் பண்ணுறாங்க. இன்னொரு சீன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஈகோவும் அப்புறம் அந்த பொண்ணும் மேனேஜர் அந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாமே வந்து மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக போயிட்டுருக்குது. இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம ஈகோ சொல்கிறேன், நீங்கள் எத்தனை பேரை வந்து காசுக்காக ஸ்பான்சர்ஷிப் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நீங்கள் ஹைப் பண்ணி அந்த பிளேயரை வந்து காமிக்கிறீங்க. அந்த பிளேயர் வந்து நம்மளுக்கும் இவ்வளோ காசு போட்டு மக்கள் பார்க்குறாங்களே சொல்லிட்டு அவனையும் ஒழுங்காக ஆட விடாமல் அவனும் ஒழுங்காக ஆடாமல் பயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்லேயே வந்து நின்று போயிடறான். அவனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காட்ட முடியல, ஃபேனுமே வந்து திருப்தி பண்ண முடியல, நல்லாவும் ஆட மாட்டேன்றான். உங்களால் தான் காரணம்னும் போது ஸ்பான்சர்ஸும் சொல்கிறான், ஸ்பான்சர்ஷிப் காசு வர்றதும் வந்து இம்பார்ட்டன்ட் தானே, உங்களுக்கு ப்ளூ லாக் செலவு வேறு அதிகமாக போயிட்டுருக்கு, அதெல்லாம் நாங்கள் எப்படி வந்து கவர் பண்ணணுமோன்னும் போது அவன் வந்து ஆஃபர் பண்ணுவான். சரி ஓகே, இப்போ ஒரு மேட்ச் வந்து நம்ம ஆரம்பிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லாக் வர்சஸ் ஜாப்பனீஸ் டீம், அதை வச்சு நீங்கள் வந்து காசும் இது பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸை நீங்கள் எங்கே வந்து முடிக்கலான்றத நம்ம ஈகோவும் சொல்லுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஈகோ வந்து ப்ராமிஸ் பண்ணுவோம் அந்த ஸ்பான்சர்ஷிப் மேனேஜர்கிட்ட, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஜீனியஸான ஒரு பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை வந்து உருவாக்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு, நானுமே அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகும். ஸோ இப்போ ப்ளூ லாக்கை காமிக்கிறாங்க. ரியோ, சிகரி அப்புறம் வந்து குனிகாமி இவங்க 3 பேருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு கேஃபிடேரியாவில் நம்ம ஹீரோ வந்து பாரோ கிட்ட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, உன்னுடைய கேம் பிளே என்னது, உன்னுடைய ஸ்டைல் என்னது, அவங்க கூட வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தினா தான் அடுத்தடுத்து வந்து மேட்ச் நம்ம ஜெயிக்க முடியும் நம்பது. நம்ம கிங் எதுவுமே சொல்ல மாட்டான். உங்களெல்லாம் வந்து நான் ஆடுறதுக்கு பதில் நீ அவனையே வந்து சூஸ் பண்ணிக்கலாம்ல, இப்போ ஸ்ட்ராட்டஜி என்னுடைய ஸ்டைலில் தான் நான் ஆடுவேன்னு சொல்லிட்டு செட் ஆக மாட்டேங்குது இவங்க 2 பேருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து சீன் மாறுது. இப்போ குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒருத்தன் மேலே மோதிடுறான். யாருன்னு பார்த்தா அதுதான் குனிகாமி. ஸோ இப்போ 3 பேருமே இப்போ 6 பேருமே வந்து ரீயூனியன் ஆகிடுறாங்க. இப்போ வந்து மேட்ச் என்ன ஆச்சுன்றது நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எங்கே பாச்சிரா காணோன்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து ரீன் கூட வந்து நாங்கள் மேட்ச் வந்து போட்டோம், பட் நாங்கள் தோற்றுட்டோம், அதனால் வந்து அவன் பாச்சிராவை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னும் போது, சரி இவங்க 3 பேருமே வந்து கம்முன்னு இருக்கும்போது இப்போது இவங்க 3 பேருக்குள்ளேயும் வந்து மேட்ச் போட்டுக்கிறாங்க. அடுத்த மேட்ச் வந்து இங்கேயே டிசைட் ஆகுது. ஸோ சிகரியும் குனிகாமியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பழி வாங்குறதுக்காகவே இந்த மேட்ச்சுக்கு ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ரியோ வந்து நாகியை பழி வாங்குறதுக்கும் மேட்ச் ஒத்துக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 டீமுமே வந்து தனித்தனியாக ப்ராக்டிஸ் போயிட்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாரோ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குமே வந்து ஒத்து வர மாட்டேன்றான். நாகி வந்து பார்த்திங்கன்னா ரியோடைய ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு ராக்கல் ரூமில் வந்து ரியோ வந்து பார்த்திங்கன்னா நாகியை வந்து என்கிட்ட விட்டுருங்க, நாகியும் நானும் தான் வந்து சண்டை போடுவோம், நான் 2 பேரும் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் போது இவங்க சைட்லேயும் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து முடிஞ்சு கேஃபெட்டேரியாவை காமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்பர் 1, 2, 3 அந்த டீம் இருக்கு இல்லையா, ரியோ டீம், ரீன் டீம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்சுக்கு வந்து 4 மெம்பர்ஸ் தான் இருக்கிறாங்க. 5 மெம்பர்ஸ் இருந்தால் தான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போவாங்க. என்னென்னா வந்து இந்த வேர்ல்ட்லேயே வந்து டாப் பிக் பண்ணி இருக்கிற லீகோடைய பிளேயர்ஸ்கிட்ட வந்து மோதணும். ஸோ அதனால் வந்து 5வது பிளேயர் யார்கிட்ட வந்து திருடலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேட்ச்சுக்கு எவனுமே வந்து ஒத்துக்க மாட்டேன்றான், மேட்ச் போட்டுக்க மாட்டேன்றாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 கிட்ட வந்து பாச்சிரா சொல்கிறான், இவங்க கூட்டலாம் என்னால் ஆட முடியாது, மேட்சும் போட்டுக்க மாட்டேன், நான் வந்து இசகிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக வந்து நம்ம கூட வந்து ரீமேட்ச் போடுவான் எனக்கு தெரியும்ன்ட்டு ஹீரோ வந்து பெருமையாக பேசுகிறான் பாச்சிரா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து 2 பேருமே வந்து ப்ராக்டிஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸில் இருக்கான். பாச்சிராவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ரீன் வந்து அங்கேருந்து கண்டுக்கவே இல்லை, நீ இங்கேருந்து போ, நான் தனியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் போது எனக்குள்ளே ஒரு மாஸ்டர் இருக்குது, அதை சொல்லிட்டு உங்க கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி பாச்சிரா வந்து ரீன் கிட்ட வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ண போவான். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஹீரோஸ்குள்ளே வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து ரெட் டீம் ஒயிட் டீமாக மாறுறாங்க. இப்போது ரியோ அப்புறம் சிகரி, குனிகாமி இவங்க 3 பேருமே வந்து ரெட் டீம். நம்ம ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இசகி, நாகி, பாரோ இவங்க எல்லாமே வந்து ஒயிட் டீம்.
இப்போ மேட்ச்சுமே ஸ்டார்ட் ஆகுது. பாரோவும் குனிகாமியும் வந்து பார்த்திங்கன்னா பால் எடுத்துகிட்டு 8-8 ஃபேஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து மசில் ஹெட்டுன்றனால ஸோ டிஃபென்ஸ் வந்து அருமையாக 2 பேருமே காமிக்கிறாங்க. ஸ்ட்ரென்த்து தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாரோ வந்து குனிகாமி முன்னாடி டிஃபெண்டிங்கில் நிற்கிறான்றதுனால பாரோவால் வந்து கோல் போஸ்ட்டுக்காக போக முடியாது. நாகி அங்கேருந்து பாரோ கிட்ட வந்து என்கிட்ட வந்து பாலை பாஸ் பண்ணுறான்னும் போது அவன் கண்டுக்க மாட்டான். நான்லாம் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னும் போதே கடுப்பாயிடுறானே இவங்க 2 பேருமே. நாகி வந்து ஐசக்கி கிட்ட இப்போ என்ன பிளான்னு கேட்கும்போது சரிவா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனிங் எடுத்து போடும்போது பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ரியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டேக்கிள் பண்ணுறான். டேக்கிள் பண்ணிகிட்டே இருக்கும்போது சொல்கிறான், ஒன்று நான் இங்கே வந்து போட மாட்டேன், நாகியை வந்து நான் தான் வந்து கண்டுபிடிச்சேன், இந்த ஃபுட்பாலுக்கு நான் தான் கொண்டு வந்தேன், ஆனால் நீ வந்து என்கிட்ட வந்து திருடிட்டேன் அவனை, நான் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரியோவும் பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து டிஃபெண்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரோ வந்து ஈகோயிஸ்ட்டு பைத்தியக்காரன்றனால பாலை வந்து பாஸ் பண்ணவே மாட்டான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரியோ அங்கேருந்து ஓடி போயிட்டு பாரோ கிட்ட வந்து பாலை திருடிட்டு வந்துடுவான். ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே புரியாது, பாரோ சரியான பைத்தியக்காரன்னு தான் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த பிளேயை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட பாலை திருடிட்டாங்க, இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரியோ அங்கேருந்து ஷூட் எடுக்கிறான். ஷூட் வந்து டேரெக்டாக வந்து கூனிகாமிக்கிட்ட தான் போகும்னு சொல்லி கூனிகாமிக்கிட்ட வந்து போகிறான். பார்த்தா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சிகரிட்ட வந்து விழுது. இப்போ சிகரியும் நாகியுமே வந்து 2 பேருமே வந்து பாலை சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் சிகரி வந்து நாகியை வந்து வேகமாக ஓடிடுறான். நாகிக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவன் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சிகரிமே அங்கேருந்து கொண்டு போயிட்டு கோல் போட்டுறான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஹீரோடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து இவங்க தவிடுபடி ஆகிறாங்க. நம்ம ஹீரோவுக்குமே இங்கே தான் ஒன்று புரியுது, ரியோ வந்து ஸ்ட்ராட்டஜி, குனிகாமி வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஷூட்டிங், சிகிரி வந்து ஸ்பீடு. ஸோ இவங்க 3 பேருமே அவங்களுடைய ஸ்கில்லை வந்து வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க இந்த பைத்தியக்காரனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு பாரோவை காமிக்கிறாங்க. பாரோ அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து இந்த எபிசோடு முடியுது. ஸோ எபிசோட் 17 வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ தான் கிக் ஆஃப் பண்ணுறதுக்காக பால் கிட்ட வராரு, யோசிச்சுக்கிட்டே வராரு. என்னுடைய புது ஸ்கில்லில் வந்து நான் கம்பைன் பண்ணும், என்னுடைய ஸ்பேஷியல் அஃபர்னஸும் அப்புறம் வந்து ஆஃப் சைட் மூமெண்ட்டு ப்ளஸ் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டு, இது 3த்தையுமே நான் வந்து கம்பைன் பண்ணணும். இதை கம்பைன் பண்ணால் எனக்கு வந்து வேறு லெவலில் இந்த ஃபீல்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு ரெடியாகிட்டுருக்கிறான். ஸோ இப்போ கிக் ஆஃப்மே நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். எதிர்க்க ரியோ வரும்போது அங்கேருந்து பாலை வந்து பாரோ கிட்ட வந்து பாஸ் பண்ணிடுறான். பாரோ கொண்டு போயிட்டுருக்கான். இப்போ நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா ரியோவுடைய பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாலை வந்து பாஸ் பண்ணுறோன்னு திரும்பி பார்த்தா பாரோ வந்து அவனை கண்டுக்கவே மாட்டான். பாரோ பாலை எடுத்துக்கிட்டே போயிட்டுருப்பான். பைத்தியக்காரன் பாஸும் பண்ண மாட்டான்றான், அவனாலையும் ஆட முடியல. கரெக்டாக வந்து கூனிகாமியும் வந்து டிஃபெண்ட் பண்ணி பாரோ கிட்டேருந்து பாலை எடுத்துகிட்டு தள்ளி விட்டு போயிடுறான். நேராக எடுத்துகிட்டு போய் கோலையும் போட்டுடுறான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெட் டு ஒயிட் வந்து 0. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ டீம்லேயே 2 பேருக்குமே மொட்டிக்குது, பாரோவுக்கும் நாகிக்கும். பாலை வந்து எங்ககிட்ட பாஸ் பண்ணியிருந்தால் கோல் அடிச்சிருக்கலாமே, இல்லை நான்லாம் பாஸ் பண்ணி மற்றவங்க ஏன் கோல் அடிக்கணும், நான் தான் வந்து கோல் அடிப்பேன், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு 2 பேருக்கு முடியுது. நம்ம ஹீரோ சரி நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க, நானே உங்கள்கிட்ட வந்து பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிக் ஆஃப் பண்ணுறதுக்காக போட்டு இப்போ வந்து பாரோவுக்கு வந்து பாஸ் பண்ணுறலான்ட்டு ஐடியா மைண்டில் ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது ஒரு மண்ணுமே வரல நம்ம ஹீரோவுக்கு. இதே நாகிக்கிட்ட வந்து பாஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்ஸ் ரூட்டில் வந்து பாஸ் பண்ண அவன் இப்படிலாம் வந்து பால் எடுத்துகிட்டு போவான்ட்டு நம்ம ஹீரோவுக்கு வந்து செம்ம இமேஜ் வருது. ஸோ இப்போ வந்து ஹீரோ வந்து கரெக்டாக நாகிட்ட வந்து கரெக்டாக வந்து பாஸ் பண்ணிடுறான். பாஸ் பண்ணும்போது யோசிச்சுட்டு தான் இருக்கிறான், நாகி வந்து இப்படிலாம் வந்து தடுப்பான்றது இப்போ எனக்கு வந்து கிடச்சிருக்கு, இந்த 3 ஸ்கில்லை கம்பைன் பண்ணாலே எனக்கு விஷன் செம்மையாக வருது அப்படின்ட்டு கரெக்டாக வந்து பாஸ் பண்ணுறான். சிகிரி வந்து தடுக்கிறதுக்காக வரான். நம்ம நாகி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த சைட்லாம் கூட நகரில் இருந்த இடத்துலேயே வந்து பாலை கரெக்டாக வந்து பாஸ் பண்ணி அவனுக்கு எங்கே விழணுமோ அங்கே விழ வச்சுட்டு டைரெக்டாக பால்கிட்ட போயிட்டு கோல் போட்டுறான். ஏன்னா வந்து சிகரி டாப் ஸ்பீடில் வந்தனால டக்குன்னு நின்று திரும்ப முடியாது. நம்ம பால் கண்ட்ரோல் வந்து நாகிக்கு இருக்கிறதுனால பாலை செம்மையாக கண்ட்ரோல் பண்ணி எங்கே பாலை வர வைக்கணுமோ வர வச்சுட்டு அங்கேருந்து கோல் அடிச்சிடறான். ஸோ இப்போ 2-1 நிலமையில் இருக்குது. ஸோ ஹீரோவுக்குமே வந்து புரியுது, நாகி வந்து வேறு லெவலில் இருக்கிறான், நாகி செம்மையாக இவால்வ் ஆகிட்டான், யாராலையும் வந்து இந்த அளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சமமும் இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு புரியுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகி வந்து கோல் போட்டதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எதிர் டீம் ரியோவுக்குமே வந்து ஆச்சரியம், குனிகாமிக்குமே ஆச்சரியம். சே இவன் வந்து இவால்வ் ஆகிட்டானே, இந்தளவுக்கு செம்மையாக பால் கண்ட்ரோல் பண்ணி கோல் அடிச்சிட்டானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ. நாகியும் இசக்கியும் யாருக்கு பாரோவோட உதவி தேவைப்படுது அவனை போய் ஓரமாக உட்கார சொல்லிட்டு இப்போ வந்து நான் இசக்கி வந்து போய் பாரோகிட்ட வந்து போய் பேசுகிறான். பாரோ நீ வந்து எங்களுக்கு வந்து பாஸ் பண்ணு, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னும் போது நான் ஏன்டா உங்களுக்கெல்லாம் வந்து பாஸ் பண்ணணும், என்னாலாம் பண்ண முடியாது, நீங்கள் வேணால் பாலை வந்து என்கிட்ட பாஸ் பண்ணுங்கள், நான் வந்து கோல் அடிக்கிறேன், நீங்கள் 2 பேரும் அமைதியாக உட்காருங்கடான்ற அந்த பைத்தியக்காரன். ஸோ
நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கலாம், நம்மளால் கோல் போட முடியாது, நான் உனக்கு எத்தனை வாட்டிலாம் சொல்கிறது, எனக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் தேவையில்லைன்னு சொல்லி பாரோ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பாலை நீ எனக்கு பாஸ் பண்ணு, நான் எப்படி கோல் அடிக்கிறான்னு பாடுறா அப்படின்ட்டு போகிறான் கடுப்பில். இப்போ இசக்கியும் நாகியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாரோலாம் தேவையில்லை, அவன் வந்து தோத்தாதான் அவனுக்கு வந்து இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி எவால்வ் ஆவான், அதனால் வந்து அவன் தோக்கட்டும், நீ அவனை கண்டுக்காத, நம்மளுக்குள்ளேயே அதை வந்து பாஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சிக்கலாம், பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ எதிர் டீம் வந்து பாலை வந்து கிக் பண்ணிட்டு வரான் ரியோ வந்து நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி வந்துட்டு, எனக்கு ஒன்று சொல்லி இசக்கி, ஏன் வந்து நாகி வந்து உன்னை சூஸ் பண்ணா என்ன சூஸ் பண்ணுறதுக்குன்னும் போது நம்ம ஹீரோ சொல்லுவோம், உனக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் கில்லும் இல்லை, அதனால தான் வந்து என்ன சூஸ் பண்ணான்னு போது ரியோ சொல்லுவோம், ஆமாம் கரெக்டு தான், என்கிட்ட வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கில்லும் இல்லை, உன்னை பாரோ நாகி மாதிரி, பட் இருந்தாலுமே வந்து இந்த மேட்ச்சில் வந்து நான் இவால்வ் ஆவேன், அதை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு பால் அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நேராக ஓடிடுறான். நம்ம இசக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னடா இவன் போயிட்டானே அப்படின்ட்டு திரும்ப போய் பால் எடுக்கலான்னு போகும்போது அங்கேருந்து கூனிகாமிக்கிட்ட வந்து பாஸ் பண்ணுறோம். கூனிகாமிக்கிட்டேருந்து சிகரிகிட்ட போவோம். நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே போவான். ரியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமுடைய ஸ்ட்ராட்டஜி பிளேயர், ப்ளஸ் வந்து நாகி வந்து பவரு, இசக்கி வந்து ஸ்பீடு, இவன் வந்து ஆல்ரவுண்டரு, இவன்கிட்ட வந்து எல்லாமே இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன வேணுமோ அதை கரெக்டாக கொண்டு போகிறான், இவனுடைய ஆல்ரவுண்டர் கேம் ப்ளே வந்து என்னை கடுப்பேற்றுது அப்படின்ட்டு போகிறான். இப்போ சிகரெட்டை வந்து பால் இருக்கும், நாகி வந்து போயிட்டு நீ கோல் அடி கூட மாட்டேன், நான் உன்னை தடுத்துருவேன்னும் போது, நான் ஒன்றும் உன் கூட இருக்கிற அந்த பைத்தியக்காரன் கேங்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பாலை வந்து ரியோவுக்கு வந்து பாஸ் பண்ணுவான். ரியோ கிட்ட வந்து போகும்ன்ட்டு சொல்லி நம்ம இசக்கியை வந்து போய் தடுக்கலான்னு போவான். ஆனால் கூனிகாமி வந்து பாரை இழுத்து தள்ளிட்டு ஹெட் பட்டில் இன்னொரு கோல் போட்டுருவான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3-1 நிற்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர் டீம் வந்து கோலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிட்டு இருக்கான், நான் பாரோக்கிட்ட வந்து சேர்ந்து விளையாடணும்னு நினைக்கிறதுனால தான் இது மாதிரிலாம் நடக்குது, நான் வந்து பாரோ விட்டுட்டு நான் என்னுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை வந்து நான் சிங்க்ரனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மறுபடியும் வந்து மைண்டுக்குள்ளே வந்து பசில்ஸ் எல்லாமே வந்து அடக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நாகிக்கிட்ட போயிட்டு பாரோ கூடலாம் விட்டு தள்ளு, அவங்க கூடலாம் நம்ம ஆட தேவையில்லை, நம்மளே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேசிகிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹீரோகிட்ட வந்து பால் இருக்குது, பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவர் வந்து மைண்டுக்குள்ளே என்ன பீஸ் வச்சு பாஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காரோ அது எல்லாமே வந்து சின்ன சின்னதாக ஒன்று வந்து கட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா எதிர் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயை வந்து கண்டுபிடிச்சிட்டு நாகிக்கிட்ட இருக்கிற போகிற பால் பாசிங் ரூட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வராங்க. இப்போ பாரோ அங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கான், வா என்கிட்ட வந்து பாஸ் பண்ணணும் போது நம்ம ஹீரோ வந்து கரெக்டு தான், நான் அவன்கிட்ட தான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாரோவை நோக்கி ஓடுவான் பாஸ் பண்ணுறதுக்காக. அங்கேருந்து கரெக்டு தான் நாங்கி என்கிட்ட பாஸ் பண்ணணும் போது, போடா என்கிட்ட வந்து கெஞ்சிராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பாரோக்கிட்ட வந்து பாஸ் பண்ண மாட்டான். அங்கேருந்து நேராக நாகிக்கிட்ட தான் வந்து பாஸ் ஆகும். சுற்றி இருக்கவங்களாம் வந்து ஏமாந்துருவாங்க. ஏன்னா வந்து கூனிகாமி வந்து பார்த்திங்கன்னா பாரோக்கிட்ட வந்து பால் போயிட பாரோவை ப்ரெஸ் பண்ணுவான். ரியோவுமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். பார்த்தா நாகிக்கிட்ட தான் வந்து பால் வந்து வரும். ஸோ அங்கேருந்து ரியோ அதை பார்த்துட்டு சிகரிகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம், சிகரி நீ போடாத, அவனை வந்து ப்ரெஸ் பண்ணு, அவன் வந்து அடிக்க மாட்டான் நிற்பான் அப்படின்னும் போது கரெக்டாக சிகரி வந்து இப்போது அதை கட்டுப்பிடிச்சிட்டு சிகரியுமே நின்றுருவான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரியோ வந்து நாகியை வந்து ப்ரெஸ் பண்ணி பால் எடுக்கிறதுக்காக ஓடி வந்துக்கிட்டே இருப்பான். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாகிக்கு இப்போ தான் ஒன்று புரியும், நம்ம இசக்கி வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து எல்லாருமே வந்து இசக்கி இவன் ரியோ தான். ஸோ இப்போ எல்லாருமே எதிர் டீமில் முதற்கொண்டு நம்ம நாகியை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாகியை வந்து பார்த்திங்கன்னா இசக்கியை வந்து கண்டுபிடிச்சிருவான். பிளைண்ட் ஸ்பாட்டில் இசக்கி பாரோ பின்னாடி வந்து கோல் போஸ்ட் கிட்டே வந்துடுவான். இசக்கியை பார்த்துட்டு பால் அவன்கிட்ட வந்து பாஸ் பண்ணுவான். சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாமே இப்போ தான் புரியும், பாரோ வந்து வெறும் டீக்காய், இசக்கியுமே வந்து பார்த்திங்கன்னா பாரோவுக்கு பின்னாடி வந்து கோல் போகிறதுக்காக வந்துட்டானே அப்படின்ட்டு பாரோவுக்குமே இப்போ தான் புரியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இசக்கியுமே வந்து பாரோக்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும், நீ தான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து டார்க்னஸை கொண்டு வந்த, அந்த டார்க்னஸை நான் எனக்குள்ளே ஏற்றிட்டு நான் அதை வந்து சாப்பிட்றேன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்றுமே புரியாது பாரோவுக்கு. பாரோ அப்படியே ஸ்டன்னாக நின்றுருவான், கோலுமே உள்ளே போகும். அப்போ தான் பாரோவுக்கு புரியும், இவன் வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டுதான் பைத்தியக்காரனும் ஆட மாட்டேன்றான், ஒதுங்கியும் நிற்க மாட்டேன்றான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எதிர் ரெட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு புரியுது, ஸோ இதுதான் வந்து இசக்கி, இதுதான் வந்து அவன் பிளான் பண்ணியிருக்கான். அதுவுமே இந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதை வந்து பிளான் பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு ரியோக்குமே இப்போ தான் புரியுது. இதனால தான் வந்து அவனை சூஸ் பண்ணியிருக்கான் நாகி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 2 பேருமே செலிப்ரேட் பண்ணிட்டு நம்ம பாரோவை பார்த்து இசக்கி சொல்லுவான், நீ என்ன ஆடுறியோ அதே ஆடு பாரோ, நீ எங்கள் வழியில் வந்து குறுக்கில் வந்துடாத டாங்கி அப்படின்னும் போது பாரோவுக்குமே இங்கே ஈக்குவல் ட்ரிகர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாரோவுக்கு ட்ரிகர் ஆகிட்டு, சரி பரவாயில்ல போனால் போது என்ன நீ என்ன டாங்கின்றியா, நான் ப்ரூவ் பண்ணுறேன்டா, இங்கே யாருக்கு இங்கேன்னு சொல்லிட்டு பாரோவுமே டென்ஷன் ஆயிடுறான்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரியோ தான் வந்து பாலை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரான். இப்போ ரியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசக்கி முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இசக்கி பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான் இசக்கி. ஸோ இசக்கியை பார்த்துமே ரியோ வந்து பயந்துடுறான். ஏன்னா இவன் இப்படி நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குனிகாமிகிட்ட வந்து பாலை பாஸ் பண்ணுறான். இப்போது அங்கே குனிகாமிகிட்ட வந்து பாரை வந்து சொல்கிறான், நான் வந்து இந்த பால் எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக பால் என்கிட்ட வரலனா நான் பாலுக்கிட்ட போகண்டா அப்படின்ட்டு இப்போ தான் லைட்டாக கொஞ்சமாக இவால்வ் வரான். இருந்தாலுமே குனிகாமி விடுற மாதிரி இல்லை. 2 பேருமே ஸ்ட்ரென்த் டேக்கிள் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துல வந்து ரியோ வந்து பாரோகிட்ட வந்து மறுபடியும் பாலை திருடிட்டு அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பாலை வந்து செகண்ட் பால், அதாவது செகண்ட் ஃபீல்டில் வந்து விழுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ இசக்கி வந்து பால் எடுத்துடுறான். எடுத்துகிட்டு நேராக போகிறான் கோலு போஸ்ட்டுக்கு. இவங்க 2 பேருக்குமே வந்து புரியல. ஆஹா, இதுதான் வந்து இசக்கி எவ்வளோ நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தால, நம்மளுக்கு எதுவுமே தெரியலையே. வாங்கிட்டு அந்த பொசிஷனில் வந்து நின்றுருக்கான். ஆனால் இது வந்து நடக்கும்னு அவனுக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும்னு தெரியலன்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிகரி வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்கிறான் இசக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்கிறதுக்காக வந்துட்டான். ஸோ ஜிகருமே வந்து இதை யோசிச்சுக்கிட்டே வந்து இசக்கியை தடுக்கிறதுக்காக வரான். நம்ம ஹீரோ அங்கேருந்து பால் வந்து கரெக்டாக நாகிகிட்ட வந்து பாஸ் பண்ணிடுறான். ஏன்னா இவன் இந்த அளவுக்கு காமாக இருக்கிறானே, அன்பிலிவல் ரேட்டில் வந்து இவன் இன்வால்வ் ஆகிட்டான் அப்படின்றான். இப்போ நாகி வந்து பால் எடுத்துகிட்டு அங்கேருந்து கோல் போட்டுறான். ஸோ ஒரு பக்கம் வந்து எல்லாருக்குமே வந்து செம்ம டென்ஷனில் இருக்குது. இவனுங்க 2 பேருமே வந்து கூடாக இருக்கிறானுங்க. ஸோ பாரோ மட்டும் இல்லை, எதிர் டீமுக்குமே தெரியுது இசக்கியும் நாகியும் தான் இந்த ஃபீல்டை வந்து ரூல் பண்ணுறாங்க, டாமினேட்டாக இருக்கிறானுங்களே அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து மறுபடியும் கிக் ஆஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3-3 இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரியோ கிட்டே வந்து பால் இருக்குது. ரியோ வந்து நேராக சிகரிகிட்ட வந்து பாலை வந்து பாஸ் பண்ணுறான். சிகரியை வந்து பார்த்திங்கன்னா நாகி வந்து தடுக்கிறதுக்காக வரான். இல்லை, நீ வந்து தடுக்க முடியாது, நானுமே இங்கே வந்து பார்த்தோன்னா டாப் ஸ்பீடில் அந்த பாலை வந்து எடுக்கிறேன். ஏன்னா வந்து பாலை டச் பண்ணும்போது வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். ஸ்பீடில் வந்து டச் பண்ணால் பால் வந்து எகிரிடும், வந்து வேகனா போயிடும், இல்லை டிஃபெண்டர் வந்து எடுத்துருவான்றனால சிகரி வந்து டாப் ஸ்பீடில் அந்த பாலை தொட்டுட்டு நான் இதை கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு முன்னாடி போய் வந்து எடுப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஸ்பீடை வந்து ட்ராப் பண்ணாமே வந்து ஃபுல் ஸ்பீட்லேயே வந்து பாலை கண்ட்ரோல் பண்ணிட்டு கொண்டு போய் கோலையும் போட்டுறான். சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியம். ஏன்னா வந்து இந்த மேட்ச்லேயே வந்து ஜிகரியும் இவால்வ் ஆகிட்டான். டாப் ஸ்பீடில் வந்து யாராலையுமே அது மாதிரி எடுக்கவும் முடியாது. நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு ஃபயர் ஆகிறான். நல்லது தான் ஜிகரி, நீ அவேக் ஆகிட்ட, நீ அவேக் ஆகலைன்னா எங்கள் கூட இந்த மாதிரிலாம் நிற்க முடியாது அப்படின்ட்டு பாராடுறான். ஸோ இங்கே வந்து ஒரு பக்கம் பாரோவையும் காமிக்கிறாங்க. பாரோ கீழே படுத்துக்கிட்டு கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ எபிசோட் 18 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இது வந்து பாரோடைய ஃப்ளாஷ்பேக் தான். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் வந்து பசங்களோட வந்து ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிறவங்களாமே வந்து பாரோ நீ இருந்தால் ஜெயிச்சிடலாம், பாரோ நீ இருந்தால் ஜெயிச்சிடலாம், பாரோ போதும், பாரோவே ஜெயிச்சிருவோம், பாரோவே கோல் போட்டுருவோன்ட்டு சுற்றியும் அவனுக்கு தலை ஃபுல்லாக மண்டகனை ஏற்றி வச்சுருக்காங்க. அதனால தான். ஸோ இப்போ வந்து கிக் ஆஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இசக்கி பால் எடுத்துகிட்டே போகும்போது ரியோ வந்து தடுத்துட்றான். பால் நீயே வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் வந்து பால் போகுது. நேராக வந்து பாரோ தான் வந்து பால் எடுக்கிறான். பால் எடுத்துகிட்டேன் பின்னாடி வந்து நான் இந்த கோலை வந்து போட்டுருவேன், இது என்னுடைய கோல், நான் இவங்களுக்கெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரோ வெறி கொண்டு போயிட்டே இருக்கும்போது சைடில் வந்து சிக்கரி வந்து எங்கே போகிற கிங், நான் வந்துக்கிட்டு இருக்கேன், உன்னாலாம் கோல்லாம் போட முடியாதுன்ட்டு ப்ரெஸ் பண்ணுறான். ஹீரோ பாரோவுக்கு வந்து கடுப்பாகுது. முன்னாடி பார்த்தா நம்ம இசக்கி முன்னாடி ஓடிக்கிட்டு நம்ம ஹீரோ திரும்பி அவங்க முறைச்சி பாரோக்கிட்ட வந்து பாலை என்கிட்ட பாஸ் பண்ண கிங், ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்றான். பாரோ ஒன்றுமே புரியாது. பாரோ வந்து பார்த்து பயந்துட்டு அங்கேருந்து பாலை வந்து பாஸ் பண்ணுறோம். அங்கேருந்து ஹீரோவுமே வந்து பார்த்தோன்னா கோல் அடிச்சிருவான். ஸோ இந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா எதிர் டீம் பாரோவும் ஹீரோவும் மோதும்போது பார்த்திங்கன்னா பாரோவை பார்த்து ஹீரோ பயந்து பாலை வந்து பாஸ் பண்ணுறான். ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. கர்மா ப்ரோ, கர்மா. ஸோ ஹீரோ கோல் அடிச்சுட்டு பாரோவை பார்த்து திரும்பி நைஸ் பாஸ் டாங்கின்ட்டு மறுபடியும் பாரோவை கடுப்பேற்றுருவான். தேவைதான் அவனுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோலோட 4-4 மேட்ச் வந்து செம்ம ட்ரையில் இருக்குது. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவில் இருக்குது. செம்ம மேட்ச்சு. இப்போ வந்து சுற்றி இருக்கவங்க எல்லாமே ஸ்ட்ராட்டஜியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாகிக்கிட்ட வந்து நம்ம ஹீரோவுமே சொல்கிறான், இது வந்து கடைசி கோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது, அவனை விட்டு தள்ளுன்றான். சுற்றி இருக்கவங்களாம் பாரோ பாஸ் பண்ணதுனால அவங்களுமே கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றி யோசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரியோ தான் வந்து பாலை கொண்டு போயிட்டுருக்கிறான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மடக்கி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரியோ அங்கேருந்து சிகரிகிட்ட வந்து பாலை வந்து பாஸ் பண்ணுறான். சிகரி வந்து முன்னாடி ஓடுறான். ஸோ அங்கே நாகி வந்து பார்த்திங்கன்னா சிகரி பக்கத்தில் இருந்திருப்பான். சிகரியை தடுக்காமல் சிகரிக்கு முன்னாடி ஓடி வந்து அந்த பாலை வந்து பாஸை வந்து தடுப்பாப்புல. இப்போ தான் ரியோவுக்கு வந்து புரியும். ரியோ பக்கத்தில் நம்ம இசைக்கு நின்றுட்டு நைஸ் பாஸ், இதை தான் நாங்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும்போது ரியோவுக்கு ஒன்றுமே புரியாது. என்னன்னா இது சிகரியை வந்து அவுட் ரன் பண்ண முடியாதுன்றனால பாலை வந்து இங்கே வந்து தடுக்க பார்க்குறாமே, இதெல்லாமே வந்து இசைக்கியோட பிளானா, இசைக்கியும் நாகியும் வந்து இந்த மாதிரி ஒரு
கஷ்டமான மூவ் கேம்பில் வந்து கடைசி நிமிஷத்துலேயே எடுக்கிறாங்களே, இவங்களாம் யார்ரா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து நாகியுமே வந்து நல்லா செம்மையாக பால் வந்து தடுத்து பால் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கேருந்து பாஸை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. நேராக பாரோ கிட்ட தான் வந்து விடும். பாரோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே வா டாங்கி போகலாமா அப்படின்ட்டு ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு அவன் பாஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பாரோ வந்து தோற்றுறது வந்து ஒத்துக்கிட்டு இந்த டிஃபீட் என்னை வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. நம்ம சைடில் வந்து நாகி வந்து நானும் இங்கே இருக்கிறேன், என்னையும் பாஸ் பண்ணி என்கிட்டையும் அப்படின்றது பார்ப்பானுங்க. பாரோ இங்கே வெக்ஸில் கடுப்பில் இருந்துக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ வந்து பாரோ வந்து பார்த்திங்கன்னா பாலை பாஸ் பண்ணிடலாம், நம்மளால் வந்து ஆட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் பாஸ் பண்ணுறதுக்காக வருவோம். எல்லாருமே வந்து நாகியை வந்து பிடிங்க, பாஸ் இல்லை சீக்கியை வந்து தடுங்க, பால் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்னா கோல் போய்டும்ன்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பாரோவுக்கு வந்து ஈகோ தடுக்கும். பாரோ பாஸ் பண்ண மாட்டான். அங்கேருந்து பாரோ ட்ரிபிள் எடுத்துகிட்டு வெறித்தனமாக கூனிகாமி வந்து பாஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ரியோவும் இசக்கியும் நின்றுக்கிட்டு இருப்பானுங்க. இசக்கிக்கு பின்னாடி ஓடி போயிட்டு அப்புறம் வந்து நாகிக்கு பின்னாடியும் ஓடி போயிட்டு பார்த்தோன்னா கோல் போஸ்ட்கிட்ட வந்து கோல் வந்து போட்டுருவான். சுற்றி இருக்கவங்களாம் ஆச்சரியம். இந்த மேட்ச்சில் வந்து இவன் இவால்வ் ஆகிறானே, இவனை யாருன்னா தடுக்கணும்னா யாராலையும் தடுக்கவும் முடியாது. நம்ம ஈகோ வந்து பாரோவுக்கு ட்ரிகர் ஆகிட்டு பாரோ இந்த மேட்ச்லேயே எவால்வ் ஆகிடுவான். அவனுடைய கீ ஸ்கில்லையும் இங்கேருந்து கண்டுபிடிச்சிருவான். கோல் போட்டுருவான். கோலும் 5 கோல் ஆகிடும். ஒயிட் டீம் ஹீரோ டீம் வந்து வின் பண்ணிடும். ஸோ பாரோ அங்கேருந்து கடுப்பில் வந்து ஹீரோவோடைய சட்டையை பிடிச்சி தூக்கிட்டு டாங்கின்னு சொன்னதை வந்து திரும்ப வாங்கிக்கணுவான். நம்ம ஹீரோவுக்கு வந்து என்னென்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சரி நான் திரும்ப வாங்கிக்கிறேன், நீ கோவப்படாத போதே நம்ம ஹீரோ விட்டுட்டு போயிடுவான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சீன் கட் பண்ணி ஈகோவை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஈகோ கிட்ட போயிட்டு பாரோ வந்து அவாய்ட் பண்ணது வந்து உன்னுடைய பிளான் தானே, இது நல்லா இருந்துச்சுன்னும் போது இது எல்லாமே என்னுடைய பிளான் தான். ஸோ ஒருத்தன் வந்து எங்கள் டிஃபீட்டை வந்து முதல் டேஸ்ட் வந்து பண்ணுறானோ அவன்கிட்ட தான் வந்து விக்டரியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்பீச் கொடுக்கும்போது இப்போ மேட்ச் காமிக்கிறாங்க. சுற்றி இருக்கவங்க எல்லாமே பாரோடைய அவாய்க்கனிங் பார்த்துட்டு 5th கோல் நம்ம போட்டிருந்தா நம்ம வின் பண்ணியிருக்கலாமேன்ட்டு கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. எந்த பிளேயரை சூஸ் பண்ணலான்னு பார்க்க போகும்போது இந்த இடத்துல இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ 19th எபிசோடு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாகி சொல்கிறேன் ரியோவை பிக் பண்ணணும்னு சொல்லி, பாரோ சொல்கிறான் வந்து கூனிகாமி வந்து பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை அதெல்லாம் கிடையாது, நம்மளுக்குள்ள கெமிக்கல் பாண்ட் வரணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து ஓவர் ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகரி மட்டும் தான் நம்பது. நாகி ஒத்துக்கிறான். ஆமாம் சிகரி தான் வந்து டாப் ஸ்பீடு, அவன்கிட்ட வந்து ஆடும்போது யாருமே அவனோட டாப் ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணல. ஸோ வந்து அவனை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நாகரியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹீரோ வந்து சிகரியை வந்து சூஸ் பண்ணி சிகரியை வந்து கூப்பிட்டு ஜாயின் பண்ண வச்சுக்கிறான். இப்போது ரியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாகி வந்து ரியோ கிட்ட வந்து போய் பேசுகிறான். நீ இல்லைனா நீ வந்து ஒரு ஜீனியஸ், நீ இல்லைனா கடைசி கோல் வந்து நான் இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு தைரியமாக எடுத்து நாங்கள் மூவ் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னும்போது, ஸோ அப்படியா அப்போ வந்து என்னை பிக் பண்ண வேண்டியது தானே, என்னை பிக் பண்ணு, ஏன் என்னை பிக் பண்ணல, அப்போ இதெல்லாமே வேஸ்ட்டு தான், அப்போது நீ கிளம்பு அப்படின்ட்டு அமுச்சு விட்டுறான். ஸோ நம்ம ரியோவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கடுப்பாயிட்டு கடுப்பில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். இப்போது கூனிகாமி வந்து தோளில் தட்டி அவனுங்களை பாரு, அவனுங்க ஜெயிச்சு வெற்றியோடு போகிறத பாரு, அந்த வெற்றியை வந்து உன்னுடைய கோபத்தில் சேர்ந்து அவனோட தோக்கடிக்கணும் அடுத்த மேட்ச்னு சொல்லி அடுத்த மேட்ச்சில் ஆடுறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரியோவை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கான் கூனிகாமி. ஸோ பார்த்திங்கன்னா இந்த 19th எபிசோடில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. யாருதுன்னா பாச்சிரோ. பாச்சிரோ வந்து சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா எதாவது சொல்கிறாங்க போல், மான்ஸ்டர்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள, அதை கேட்டு நீ விளையாடு, அவங்க கூடலாம் விளையாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டர் தான் நம்ம பாச்சிரோ வந்து யோசிச்சு வச்சுக்கிட்டு இருப்போம் போல். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறான். ரீன் கூட தான் நம்ம பாச்சிரோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா சண்டை வருது. 3 பேருக்குள்ளே பாச்சிரோவுக்கு வந்து இப்போ பாரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓசிடி இருக்குது. எல்லாமே வந்து க்ளீனாக நீட்டாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து சாப்பிட போகும்போது பாரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயிட்ட வந்து கேட்குறான் அதே கேள்வி தான். என்னென்னா நீ எதுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆடுறதுக்காக வந்து உன்னுடைய கேம் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாரோ இங்கே வந்து நம்ம ஹீரோவை ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பாரோ வந்து ஒரு அவனுடைய டேஸ்ட்டை வந்து அவனுக்கே கொடுத்துருப்பான் இல்லையா, டிஸ்ரெஸ்பெக்ட். அதனால் வந்து இப்போ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ட்ரைனிங்கை காமிக்கிறாங்க. பாச்சிரா வந்து ரீன் கிட்ட தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கான். ரீன் கிட்ட வந்து சொல்கிறான் என் இடத்துல வந்து மான்ஸ்டர் இருக்குது, அந்த மான்ஸ்டர் சொல்கிறது தான் வந்து கேட்டு நான் ஆடுவேன்னும் போது
நீ எதனா பண்ணு, என்கிட்டலாம் வந்து சொல்லாத அப்படின்ட்டு அவனை வந்து கண்டுக்கவே மாட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாச்சிரா ஏன் அது குழந்த மாதிரியே இப்போ வந்து டீட்டெயிலாக காமிக்கிறாங்க. ஃபுட்பால் விளையாடிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா பசங்களுக்குள்ளே சண்டை வருது. பாச்சிரா வந்து போட்டு அடிச்சிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, உனக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்கும், அதுக்குள்ளே வந்து நீ விளையாடு, நீ வந்து மற்றவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னும் போது ஒரு வாட்டி வந்து மான்ஸ்டர் சொல்கிறது கேட்டு மான்ஸ்டர் கிட்ட வந்து அவன் பால் பாஸ் பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல வந்து யாருமே இருக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா யாருமே வந்து பாச்சிராவும் புரிஞ்சுக்கிறதுல பாச்சிராவோட கேம் பிளேயும் புரிஞ்சிக்க மாட்டேன்றனால, ஏன்னா ஒரு சில மேட்ச்லாம் வந்து தோத்துறான் போல். பாச்சிரா வந்து எப்போவுமே தனியாக தான் இருக்கிறான், தனியாக தான் வந்து ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லாக்கில் வந்து மான்ஸ்டரை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ப்ளூ லாக்குள்ளேயே வந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து மான்ஸ்டர் வாய்ஸை வந்து கேட்கும்போது பாலில் வந்து கரெக்டாக பாஸ் பண்ணுவான். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாருமே இதுக்கு முன்னாடி இருந்திருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ இசாகி நின்றுக்கிட்டு இருப்பான். ஸோ இசாகியை பார்த்து தான் இவன் தான் நம்ம மான்ஸ்டர், நம்ம ஃப்ரெண்டு அப்படின்றத பாச்சிரா வந்து புரிஞ்சுப்பான். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம பாச்சிரா வந்து நம்ம ரீன் கிட்ட வந்து எனக்குள்ளே ஒரு மான்ஸ்டர் இருக்குது, நான் அதை கூட ஆடுவேன், நீ தான் அந்த மான்ஸ்டராக இப்பயும் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னும் போது 2 பேருமே ப்ராக்டிஸ் ரூம் விட்டு கரெக்டாக வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம இசகி பார்த்திங்கன்னா 2 பேரில் வந்து தோத்துட்டு வெளியே போயிருப்பான். இப்போ வந்து 4 பேராக திரும்ப உள்ளே வந்திருப்பான். உள்ளே வந்துட்டு, ஹலோ பாச்சிரா, உன்னை திரும்ப கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ பாச்சிராவுக்கு வந்து அப்போயே தெரியும் இசகி கண்டிப்பாக வந்து மேட்ச் வந்து கேட்பான். ஏன்னா அவனுமே ஒரு பெரிய ஈகோயிஸ்ட், அவனும் ஸ்ட்ரைக்கர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானுங்க 2 பேரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடில் வந்து மேட்ச் 2 பேருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 20 ரீன் கூட தான் வந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாகி வந்து சொல்கிறான், ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது, நான் வந்து ரீன் எடுத்துக்கிறேன், நான் எவால்வ் ஆகலைன்னா ரியோகிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அதனால் வந்து ரீன் எனக்கு கொடுத்துருன்றான். இப்போது பாச்சிரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இசக்கி கூட இப்போது அந்த முடி நீட்டாக வச்சுருக்கா. 2ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகரி கூட. 3ஆம் நம்பர் பயந்துக்கிட்டு இருப்பான் தெரியுமா, அவன் வந்து பார்த்திங்கன்னா பாரா கூட. ஸோ 4 பேருமே வந்து மேட்ச்சுக்கு எதிர் டீம் வந்து பார்த்திங்கன்னா எனிமி ஆப்போனண்ட்டை வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாச்சிரா தான் வந்து பாலை வந்து எடுத்துக்கிட்டு கிக்காக போயிட்டு வரான். பார்த்தா நம்ம இசக்கியை பார்த்துட்டு யோசிக்கிறான், இசக்கி என்ன நம்மளை பார்க்குற மாதிரி தான் இருக்குது, ஆனால் சுற்றி இந்த மேட்ச் வாட்ச் பண்ணுற மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு போகலான்னு பார்த்தா வந்து நாகி இருக்கிறான். இந்த சைடு போகிறதுக்கு பாலை வந்து நான் டிஃபெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ அதனால் வந்து இது செம்மையாக அவன் யோசித்து வச்சுருக்கான், இவன் எவால்வ் ஆகிட்டான்றதை பாச்சிராவும் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து காமிக்கிறாங்க. ஸோ பாச்சிரா என்ன பண்ணுறான், இங்கேருந்து ஒரு பெரிய கேமில் எடுத்துகிட்டு நாகி கிட்ட டேரெக்டாக ஓடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாகி கிட்ட ஓடும்போது சைடில் வந்து பாரோ வந்து நிற்கிறான். நம்ம பாச்சிரா ஒன்றுமே பண்ணல. இந்த சைடு திரும்பினா நாகி வந்து பால் எடுத்துருவான். சரி பின்னாடி போகலான்னு பார்த்தா இசக்கியை வந்து பால் எடுத்துருவான். இந்த சைடு பார்த்திங்கன்னா பாரோ இருக்கிறானே, என்னை ஃபுல்லாக இதில் வந்து லாக் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு பாலை வந்து பாஸ் பண்ணுறான். பார்த்தா இசக்கி வந்து பாலை எடுத்துடுறான். ஸோ இசக்கி பால் எடுத்ததுமே பார்த்து பாச்சிரா புரிஞ்சுக்கிறேன், இவன் பால் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பாலுக்காக இப்படி ஓடுறானுங்களே, ஒரே டீம் தானே, பால் பாஸ் பண்ணி ஆடாமல் பாலுக்கு பின்னாடி வெறி கொண்டு ஓடுறானுங்களே, இவனுங்க ப்ளே ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். நாகி வந்து சைடில் சப்போர்ட்டுக்கு ஓடி போயிட்டுருக்கிறான். இதை பார்த்து புரிஞ்சுக்கிறான் இவனுக்கு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கிறான்ட்டு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா சிக்கரிட்ட வந்து பால் பாஸ் ஆகுது. ரீனும் அப்புறம் அந்த முடி வச்சிருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து தடுக்கிறதுக்காக வராங்க. ஆனால் சிக்கரியோட டாப் ஸ்பீடுக்கு அவங்க வந்து மேட்சில் அவங்க தாண்டி போயிடுறான் சிக்கரி. ஸோ இதெல்லாமே வந்து பாச்சிரா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க ஒன்றோட ஒன்று வந்து 2 பேருமே அவங்க மூவ்ஸை வந்து காம்போவாக யூஸ் பண்ணுறாங்க, இசக்கியும் பாரோவும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாகியுமே அவங்க சப்போர்ட்டுக்காக ரன் பண்ணுறான். நாகி பால் கண்ட்ரோலில் இருந்து பால் எடுத்துகிட்டு நேராக வந்து சிகரிட்ட வந்து பாஸ் பண்ணுறான். சிகரி டாப் ஸ்பீடில் போயிட்டு கோலையும் போட்டுட்டானே, கோலும் போயிடுச்சு, சிகரி கோல் அடிச்சிட்டான். ஸோ இதை வந்து பாச்சிரா பார்த்துட்டு இவங்க வேறு லெவல் டீமு, இவங்க கூட ஆனால் நம்மளுமே எவால்வ் ஆகலான்னு சொல்லிட்டு பாச்சிராவும் வந்து ஃபயராக மாறுறான். ஸோ இதை வந்து பார்த்துட்டு பாச்சிராக்குள்ளே இருக்கிற மான்ஸ்டருமே அவைக் ஆகிடுது. கம்முன்னு இதெல்லாமே ரியோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானும் நம்மளுக்கும் தோணுது. இப்போ ரியோ தான் வந்து பாலை கிக் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிக்கரி வந்து பாலை கொண்டு போயிட்டுருக்கிறான். சிக்கரிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னா லாங் லெக்குன்றதுனால டச் பண்ணாமையே வந்து ஸ்பீடாக ஓடாமையும் வந்து சிக்கரிட்ட வந்து பால் எடுத்துடலாம். 3ஆம் நம்பர்கிட்ட வந்து பாஸ் பண்ணிடலாம். பாரோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த 3ஆம் நம்பர் நிற்கிறான். பாரோ வந்து அவனை தடுக்கலான்னு பார்த்தா அவனுடைய மசில் ஸ்ட்ரென்த்து பாரோவால் வந்து ஈக்குவல் பண்ணவே முடியல. அங்கேருந்து ஒரு செகண்ட் பாஸ் எடுத்துகிட்டு நேராக வந்து ரீன் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான். பின்னாடி வந்து ரீன் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். ரீனை வந்து யாருமே கவனிக்கல. இப்போ ரீன் அங்கேருந்து பால் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்கான்.
தடுக்கிறதுக்காக வந்து நாகி வரான். நாகிக்கிட்டேருந்தும் டேக்கிள் பண்ணிடுறான். நாகியாலேயும் தடுக்க முடியல. சிகரி அங்கேருந்து ஸ்பீடாக வரான். சிகரிகிட்டேருந்தும் பால் வந்து இது பண்ணிடுறான். இப்போது நேராக வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பாச்சிரா வந்து பார்த்திங்கன்னா அவன் பொசிஷன் எடுக்கிறதுக்காக போகிறான். நம்ம இசகியுமே அதை பார்த்து நோட் பண்ணிடுறான். ஐயோ 3 பேருமே வரானுங்களே என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனை ரீனை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே, நான் போனேன்னா இப்போ பாச்சிராகிட்ட அவன் பாஸ் பண்ணுறான், கோல் அடிச்சிருவானே அப்படின்ட்டு முடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸ்பீடாகவும் ஓடுறான், ட்ரிபிளும் பண்ணுறான். ஸோ அவனோட டாக்டிக்கல் மூவுமே இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்பேஷியல் அவேர்னஸும் இருக்குது. இவன் ட்ரூலி ஒரு மான்ஸ்டர் தான், ஈகோயிஸ்ட் தான், இவனை வந்து தடுக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு நிற்கிறான். ஸோ இசைக்கியுமே வந்து தடுக்கிறதுக்காக ரீன் கிட்ட போகிறான். பட் ஆனால் ரீன் அதையும் மூவுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நீ ஸ்லைடிங்கில் தான் வருவன்ட்டு ஜம்பை போட்டு ஜம்பில் இருந்தே ஒரு வாலி செம்மையான ஒரு கோலை வந்து போட்டுடுறான். சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா அந்த கோல் போட்டுட்டு நம்ம ரீனை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ரீன் யோசிக்கிற மாதிரி தான் எல்லாருமே விளையாடுறாங்க, இல்லை எல்லாருமே விளையாடுறது தான் வந்து ரீன் யோசிக்கிட்டு இருக்கானான்னு தெரியல. ஸோ ரீனை நான் டிவோர் பண்ணிட்டேன்னா, ரீனை வந்து நான் முழுங்கிட்டேன்னா நான் வந்து இந்த மேட்சை கண்ட்ரோல் பண்ணி நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட மைண்டில் இருக்க இந்த பசில்ஸ் எல்லாமே வந்து ஒன்று சேர்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ எவால்வ் ஆகிறாரு. ஸோ நம்ம ஹீரோ டீமில் இருக்கவங்களாம் வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க. ரீனோட ப்ளே வந்து அற்புதமாக இருந்துச்சு, அவனை தடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் போதே நம்ம ஹீரோ வந்து நான் பிரேக் பண்ணுறேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து ஃபோக்கஸாக இருக்கும்போது ரீன் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் எடுத்துக்கிட்டான். அதே மாதிரி பால் அவன்கிட்ட வந்து வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே பால் ஃபோக்கஸ் அவன்கிட்ட போனோமே எல்லாம் பேனிக் ஆகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோமே தவிர அவன் வந்து காமாக வந்து ட்ரிபிள் பண்ணுறான், ஜம்ப் பண்ணி கோல் அடிச்சிட்டான். ஸோ இதுதான் வந்து நடந்ததுன்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஒன்று ஒன்றா பிரேக் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகி வந்து சொல்கிறான், இதை மாதிரி வந்து ஆனால் நம்மளால் எப்படி பிடிக்க முடியும் அப்படின்ற போது சிகரி வந்து ஒரு ஹோப் கொடுக்குறான். இப்போ நாகி வந்து ஸோ பால் வந்து பார்த்திங்கன்னா சிகரிட்டையும் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ சிகரி கொண்டு போயிட்டே இருக்கும்போது நாகிக்கு பின்னாடி நான் பிளைண்ட் ஸ்பாட்டில் ஓடுறேன் அப்படின்ட்டு பிளைண்ட் ஸ்பாட்டில் ஓடிட்டு சிகரிகிட்ட வந்து பாலை வந்து கேட்குறான். சிகரியுமே வந்து பாஸ் பண்ணுறான். சைடில் எங்கேருந்து வந்து ரீன் வந்தான்னு தெரில, ரீனோடைய ப்ரெசன்ஸை வந்து காமிக்கல. நம்ம ஹீரோவுமே மறந்துட்டானா என்னன்னு தெரியல. இப்போ ரீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணி பாலை வாங்கிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீன் அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு பாஜ்ராய்ட்டை வந்து பாஸ் பண்ணுறான். ஸோ பாஜ்ராய்ட் வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து எடுக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பான். நம்ம பாஜ்ரா அங்கேருந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்ககிட்ட வந்து எவால்வ் ஆகிறேன், நீங்கள் என்னுடைய கேம் ப்ளே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு பேக் ஸ்பின்னில் வந்து அந்த பாலை வந்து கிக் பண்ணுவான். அந்த இடம் ஆரியோ கிட்டே போகும். ஆரியோ கிட்டே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சிகரி ஓடி வந்து தடுக்கலான்னு வருவான். நாகியுமே அதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு பாலை தடுக்கலான்ட்டு போவோம். பட் ஆனால் வந்து பால் வந்து கீழே விழுந்துச்சுன்னா வந்து பேக் ஸ்பின் ஆகி ஒன்று முன்னாடி போகும், இல்லை பின்னாடி போகும். இல்லை அதை வந்து ஆரியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்டர் வந்து பண்ணிவிடுவாங்க. அப்படின்றதுனால ஆரியோக்கு மட்டுமே ரீச் ஆகிற மாதிரி பாச்சிரா வந்து பேக் ஸ்பின்லேயே வந்து பாஸ் பண்ணியிருப்பான். ஸோ ஆரியோ அங்கேருந்து நின்று ஒரு ஹை ஜம்ப் போட்டு ஹெட்பட்டில் வந்து கோல் போட்டுருவான். ஸோ ஆரியோக்காகவே அவன் வந்து பாஸ் பண்ணியிருப்பான். வெறித்தனமான மேட்ச் இது, செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 நம்ம ஹீரோ வந்து ஒரு கோலில் வந்து நிற்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் நாகியுமே வந்து இந்த கேம் பிளேயை பார்த்து சூடு பிடிச்சிருக்கும். 2 பேருமே வெறியாக இருப்பாங்க. இப்போ வந்து பால் வந்து கிக் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டிஃபெண்ட் பண்ணி தான் நிற்கிறாங்க பாலை. இப்போ நாகி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து இவால்வ் ஆகிறேன், நீங்கள் இதை பாருங்கள், நானுமே வந்து பார்த்திங்கன்னா ரியோ இல்லாமல் நான் இவால்வ் ஆவேன்றதை நான் இங்கே நிரூபிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகி வந்து இந்த இடத்துல வந்து ஃபயர் ஆகிட்டு யோசிக்கிட்டே இருக்கும்போது இசகி வந்து பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து பொசிஷன் எடுப்பான். ஸோ யோசிக்கிட்டே இருப்பான். நாகியுமே ரியோவும் இசகியுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து எல்லாமே வந்து இந்த மூவ்ஸை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறானுங்க. ஆனால் வந்து நம்ம இசகி வந்து ஆக்ஸலரேஷனில் வந்து ஸ்பீடில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தான் அவனால் ஆட முடியல. அந்த கேப் வந்து நான் உனக்கு ஃபில் பண்ணுறேன் இசகி. ஸோ நாகி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பெரிய மூவ் எடுத்துகிட்டு எல்லோரும் பின்னாடியும் ஓடிக்கிட்டு இருப்பான். அது 2 பேருமே வந்து பார்த்துருவானுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேருந்து பாலை வந்து கரெக்டாக வந்து ஸோ இப்போ அங்கேருந்து நாகி வந்து கரெக்டாக இசகிக்கிட்ட வந்து பாலை வந்து பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டு என்ன பாரு, என்னுடைய கேம் பிளே நீ பாரு, உங்கள் 2 பேர்கிட்ட வந்து நானுமே வந்து இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷனை வந்து நானுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகி வந்து பார்த்திங்கன்னா ரீனை வந்து ஏமாற்றிட்டு கிக் பண்ணுற மாதிரி வருவான். கிக் பண்ணுறது தடுக்கலான்னு ஸ்லைட் பண்ணுவான். ஸோ ஸ்லைட் பண்ணதில் வந்து அவனால் திரும்ப எழுந்து வந்து நாகியை வந்து தடுக்க முடியாது. இப்போ நாகி அங்கேருந்து வந்து ஒரு ஃபேக் டபுள் வாலியில் வந்து கோலை போடுவான். வெறித்தனமாக இருக்குங்க. இதை வந்து பார்த்துட்டு இவனுமே இவால்வ் ஆகிட்டான்றதை இசாகியுமே புரிஞ்சுப்பான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ 2-3 பேர் வந்து இவால்வ் ஆனது ப்ளஸ் வந்து புஷ் பண்ணது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த மேட்ச்சை வந்து ஃபுல்லாக வந்து ஈகோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த பொண்ணும் வந்து சொல்லும், இதை செம்மையாக வந்து ஆடுறாங்க, பாராட்ட மாட்டேன், எல்லாமே உன்னோட ஐடியா தானே போது. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது, வெயிட் பண்ணி பாரு
அப்படின்னுவான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேயை பார்த்துட்டு இசக்கியுமே வந்து புரிஞ்சுப்பான். நாகி வந்து இவால்வ் ஆகிட்டான். ஸோ என்னுடைய ஸ்பெஷல் அவேர்னஸ் உன்னுடைய ஃபஸ்ட் ஆச்சு, இது ரெண்டுத்தையுமே வச்சு நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்து ரீனை தோக்கடிச்சிருக்கோம். இதை மட்டுமே இல்லை, இந்த மேட்சை ஃபுல்லாகவே நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஹைப் ஆகிட்டு மேட்ச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை வந்து பார்த்துட்டு ரீன் வந்து கடுப்பாயிட்டு, நான் வந்து மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி கோல் ஆடணும், இந்த மேட்ச் ஆடணுன்றதை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எப்படி கோல் போடணும், மேட்ச் ஆடணும்னு சொல்லிட்டு என்ன பாருங்கடான்னு சொல்லிட்டு இப்போ மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரீன் கிக் ஆஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3 கிட்ட வந்து பாலை வந்து பாஸ் பண்ணிடுறான். அதுவும் பேக் ஸ்பின்னோட பாரை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக வரும். பட் பால் கீழே பட்டு ரிவர்ஸ் ஸ்பின்னில் போயிருந்து கரெக்டாக 3ஆம் நம்பர் கிட்ட போயிடும். அங்கேருந்து மறுபடியும் பொசிஷன் எடுத்துருவான். ஸோ இப்போ வந்து அந்த 3ஆம் நம்பர் வந்து அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து சாய்கிட்ட ரீன் கிட்ட வந்து பாஸ் பண்ணுவான். ரீன் அங்கேருந்து பால் எடுத்துகிட்டு நேரம் முன்னாடி நம்பர் 2 அவன்கிட்ட வந்து பாஸ் பண்ணுவான். அவன்கிட்ட வந்து பால் போகும்போது பார்த்திங்கன்னா அவனுமே வந்து லாங் ஜம்பில் வந்து பால் எடுத்துருவான். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீன் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் எடுத்து கோல் போகிறதுக்காக கிட்ட வந்துடுவான். இதெல்லாமே வந்து நம்ம இசக்கி வந்து பார்த்துட்டு இதெல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணுறான். இவன் வந்து அவனோட டீம்மேட்டோடைய ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணி இவன் வந்து பொசிஷன் எடுத்து கோல் போயிட்டானே அப்படின்ட்டு நாகியை வந்து தடுக்க சொல்லுவான். நாகி தடுக்கிறதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து நாகி தடுக்கும்போது வந்து ஃபேக்காக அடிக்கிற மாதிரி போயிட்டு ட்ரிபிள் பண்ணிட்டான் இல்லையா. ஸோ இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்டெப் மட்டும் காலை முன்னாடி பண்ணும்போது மறுபடியும் அவன் ட்ரிபிள் பண்ணி அங்கேருந்து முன்னாடி போகிறான். இது நம்ம இசக்கி பார்த்துட்டு முன்னாடி போயிட்டு நான் வந்து தடுத்துருவேன் அப்படின்ட்டு பார்க்குறான். இல்லை, நீ ஆல்ரெடி வந்து 2 ஸ்டெப்பு பின்னாடி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பால் வந்து பாஸ் பண்ணுவான். என் நேரம் வந்து பார்த்திங்கன்னா பாச்சிரா கிட்ட வந்து வரும். பாச்சிரா வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பான், இசக்கி உன்னுடைய கேம் பிளே வந்து ரீன் வந்து புரிஞ்சுக்கிட்டான், உன்னை வந்து அவன் யூஸ் பண்ணிட்டான், உன்னுடைய மூவ்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கோல் அடிப்பான். கோல் போயிடும். ஸோ இப்போ 3க்கு 2 விதத்தில் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோவுமே பார்த்து இதை ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ரீனோட கேம் பிளே என்னென்னா வந்து பப்பேட்ரி. ஸோ வந்து ஃபீல்ட் ஆஃப் விஷன் எடுத்துக்கிட்டு இந்த ஃபீல்டில் வந்து டாமினேட் பண்ணி ஒருத்தர்கிட்டையும் வந்து பாலை பாஸ் பண்ணி அவங்க என்ன ஆடணும், பால் எப்படி போகணுன்றதை இவன் தான் மூவ் பண்ணுறான், இவன் தான் ப்ரெடிக்ட் பண்ணுறான். ஸோ இவனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் வந்து பப்பெட் மாஸ்டரி அப்படின்றத இவன் கண்டுபிடிச்சிடறான் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ 2 பேருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இவனை வந்து எப்படியாவது டெஃபர் பண்ணணும், நான் வந்து இவனை முழுங்கணும், இவனுடைய கேம் பிளே வந்து என்னோடய இதுவாக ஆக்கிட்டு நான் அதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து தோக்கடிக்க முடியும். ஸோ அப்படின்ட்டு 2 பேருமே வந்து மேட்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாரோ இங்கேருந்து வந்து சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. ஸோ இப்போ மேட்சுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பாலை வந்து நம்ம ஹீரோ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேருமே டேக்கிள் பண்ணுறாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா சிகரிகிட்ட வந்து பால் வந்து பாஸ் ஆகுது. சிகரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளேயை புரிஞ்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு முன்னாடி வரும்போது கரெக்டாக வந்து ரீன் முன்னாடி வந்துடுறான். எனக்கு தெரியும் ரீன் நீ வந்துடுவேன்ட்டு. ரீன் உன்னை ப்ரெஸ் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது சரி அங்கேருந்து வந்து பாலை வந்து நாகிகிட்ட வந்து பாஸ் பண்ணுறான். ஸோ நாகிகிட்ட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவன் இருக்கிறான். ஸோ பாச்சிரா வந்து பார்த்துட்டு பாச்சிராவுடைய பிளைண்ட் ஸ்பாட் வந்து நான் எடுத்துக்கிறேன், அவன் ரியாக்ட் பண்ணுறான். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்சைடு உள்ளே வந்து கரெக்டாக வரேன்னு சொல்லிட்டு உள்ளே வருவான். ஸோ பால் வந்து கரெக்டாக வந்து நம்ம இசக்கிக்கிட்ட வரும். நேராக முன்னாடி ரீன் அதையே பார்த்துட்டு வந்துடுவான். என்னடா நீ இங்கேயும் வந்துட்டேன்ற மாதிரி ஃபீலிங் தான் அது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இதையும் யோசிச்சுட்டு இருப்பான். நான் வந்து இவங்களோட பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து மூவ் பண்ணால் இவன் வந்து என்னுடைய பிளைண்ட் ஸ்பாட்டை பார்த்துட்டு இவன் மூவ் பண்ணி வந்துட்டானேன்ற கடுப்பில் வந்து பாலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரீன் வந்து பால் எடுக்கலான்னு கிட்ட வரும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து பாரோ போயிட்டு இசகிகிட்டேருந்தே பாலை திருடிட்டு முன்னாடி ஓடிடுவான். ரீனுக்கு வந்து இனிமேல் பண்ணுறதுனே புரியாது. என்னடா இவன் சொந்த டீம்மேட்டுக்கிட்டேருந்தே பாலை திருடிட்டான், என்னடா கேம் பிளே இது அப்படின்ட்டு கடுப்பாயிட்டு பாரோவை தடுக்கிறதுக்காக போகிறான். பட் பாரோ வந்து எங்கேயுமே நிற்காமல் நேராக போயிட்டு கோல் அடிச்சிடறான். ஸோ ரீனுக்கு வந்து இது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தவிச்சதை வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்றாரு. ஸோ ஏன்னா இந்த கேம் பிளே இந்த ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரீனால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா இத்தனை நாளாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த ரீனுக்கு வந்து தெரியும் இல்லையா எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கேம் வந்து எல்லாருக்குமே புதுசு. ஸோ இந்த டீம்மேட்டுக்கிட்டேருந்தே பால் திருடுற ஸ்ட்ராட்டஜி. ஸோ கோல் வந்து இப்போ ட்ராவில் இருக்கும் 3க்கு 3. ஸோ இப்போ ஹீரோவுக்கு வந்து ஒன்று புரிஞ்சிடும். இப்போது ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளே புதுசு, அதனால தான் அவனை வந்து அடாப்ட் பண்ண முடியல. இந்த இதை வந்து பார்த்தோன்னா நான் வந்து அடாப்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன், இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு பொரிய தட்டு விட்டுது. அதை வச்சு பர்சன்ஸ் எல்லாமே வந்து ஹீரோ வந்து பில்ட் பண்ணிக்கிறாரு. இதுவுமே வந்து நம்ம டீம்மேட்டுக்கிட்ட எல்லாமே சொல்லிவிட்டு வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போது ஸோ வேறு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இவங்க வந்து சொல்லிவிட்டு யூஸ் பண்ண போகிறார் நம்ம ஹீரோ. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வாட்டி ரீன் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ரீனை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நாகி வந்து போகிறான், சிகரியும் போகிறான். பாச்சிராகிட்ட வந்து பால் வருது. பாச்சிராகிட்ட தெரிஞ்சு போச்சு நான் வந்து இசக்கியை தான் வந்து ட்ரிபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிகரி அங்கேருந்து ஸ்பீட் எடுத்து சிகரியுமே வந்து புஷ் பண்ணுறான் 2 பேருமே சேர்ந்து. ஸோ இதுதான் உன்னுடைய பிளானா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சைட்லேருந்து நான் போகிறேன் அப்படின்ட்டு
பாப்பா அந்த சைடு பார்த்திங்கன்னா ரீன் இருப்பான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா லாங்லேயே வந்து நின்றுக்கிட்டு இருப்பானே தவிர கிட்ட வந்துருக்க மாட்டான். ஸோ அதனால் வந்து டக்குன்னு ரீன் கிட்டே போய் நின்றுருவான். ரீன் கிட்டே பால் வந்து போகும். அதனால தான் நீ எங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து நிற்பான். இப்போ தான் நம்ம பாஜிராவுக்கு புரியும். ஸோ சிகிரியை வந்து இந்த சைடு வந்து ப்ரெஸ் பண்ண விட்டுட்டு நீ ரீன் கிட்ட போய் பொசிஷன் எடுத்துக்கிட்டேன். நான் ரீன் கிட்ட பாஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு நான் எடுக்கும்போது நீ ஏன் முன்னாடி வந்து பால் எடுக்கிறதுக்காக வந்துட்டேன். நான் உங்கள் 2 பேருக்கு நடுவில் போகிறேன்டா அப்படின்ட்டு நடுவில் போகும்போது பார்த்திங்கன்னா பாரோ அங்கேருந்து வந்து பால் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரோ வந்து பால் எடுத்துகிட்டு போவோம். 3ஆம் நம்பர் நிற்பான். 3ஆம் நம்பர்கிட்ட தடுக்கலான்னு பார்த்தா நம்ம 3ஆம் நம்பர்கிட்டே வந்து தடுக்க முடியாது. முன்னாடி பார்த்திங்கன்னா ரீன் வந்து நின்றுருவான். ரீன் கிட்ட வந்து தடுக்கிறதுக்காக ஸோ பாரோ வந்து தடுக்கிறதுக்காக ரீன் வந்து நின்றுருவான். ஸோ இப்போ வந்து ரீனால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வேறு வழி இல்லைன்ட்டு பாலை வந்து கிக் பண்ணி விட்ருவான். சைடில் போய்டும். ஸோ இதனால வந்து ரீன் வந்து பார்த்திங்கன்னா எனிமிகிட்டேருந்து பாலை எடுத்து பால் கண்ட்ரோலில் தான் வந்து கேம் ஆடுவானே தவிர வந்து இந்த சைடு தான் வந்து பாலை தட்டி விட்ருக்கான். ஸோ அந்தளவுக்கு நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணிச்சிட தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ரீனும் ஒரு மான்ஸ்டர் தான், இசாகியும் ஒரு மான்ஸ்டர் தான் சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து வெளிலேருந்து பால் உள்ளே வரும். ஸோ இப்போ நேராக வந்து பாச்சராகிட்ட தான் வரும். பாச்சராகிட்டேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ரீன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இப்போ ரீன் அண்ட் இவங்க 2 பேருமே வந்து பாச்சராவை தாண்டி போகும்போது அவனுக்கு தெரிஞ்சிடும் இந்த 2 மான்ஸ்டர்ஸுமே வந்து நம்மளை கை விட்டுட்டாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இல்லை, இவங்க 2 பேர் தான் இந்த ஃபீல்டில் வந்து டாமினேட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாச்சராக்கு இங்கே ஒரு மாதிரி இருக்கும். இப்போது ரீன் வந்து பால் எடுத்துகிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா சிகிரி வந்து நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணி பாலை வந்து வெளியே அடிச்சிருவான். ரீனுக்குமே இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ மறுபடியும் உள்ள பால் வருது. இப்போ நேராக ரீனு கிட்ட தான் வருது. ஆனால் ரீன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பாலை தூக்கி பாஸ் பண்ணுவான். ஸோ பாஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான் எல்லாமே வந்து செம்ம டயர்டாக இருக்கும், எதனா ஒரு கேம் ப்ளே வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது பால் வந்து 3ஆம் நம்பர்கிட்ட போகும். அப்போ தான் தெரியும் நம்ம ஹீரோக்கு 3ஆம் நம்பர் தான் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். சுற்றி இருக்கிறோம் எல்லாருமே வந்து ஓடி ஓடி செம்ம டயர்டில் இருக்கிறான்றது நம்ம ஹீரோ இங்கே வந்து புரிஞ்சுக்கிறாரு. இப்போது 3ஆம் நம்பர்கிட்ட தான் வந்து இந்த மேட்சோட கேம் ப்ளே இருக்குன்றதையும் புரிஞ்சுக்கிட்டார் நம்ம ஹீரோ. ஸோ பார்த்திங்கன்னா பாரோவுமே அந்த 3ஆம் நம்பரை வந்து தடுக்கிறதுக்காக போகிறான். இந்த சைடு வந்து சிகேரியுமே வந்து பார்த்திங்கன்னா டேக்கிள் பண்ணிடுறான். ஏன்னா இசகியுமே வந்து இந்த கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணியிருப்பான். அவனை வந்து எப்படியாவது தடுத்தாகணும், அவன் வந்து ஃப்ரெஷ் பீஸாக இருக்கிறான்றதுனால சுற்றி இருக்கவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. சிகேரியுமே பாவம் எனர்ஜி எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்டு நேராக போயிட்டு இந்த பாலை வந்து வெளியே அடிச்சிடறான். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபவுல் ஆகிடுது. ஏன்னா வந்து பின்னாடியும் டேக்கிள் முன்னாடியும் டேக்கிள்ன்ற போது ஃபவுல் ஆகிடுது. நம்ம ஹீரோவும் சிகிரியுமே தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ரீன் தான் வந்து ஷாட் எடுக்கிறாப்புல. ரீன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பின்னோடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட தலைக்கு மேலே வந்து ஷாட் எடுக்கிறாரு. நம்ம ஹீரோவால் கவுண்டர் அட்டாக்கே கொடுக்க முடியல. என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. நேராக பால் வந்து உள்ளே போய் கோல் ஆகுது. ஸோ 4-3 மாறுதுங்க. ஸோ கோல் அடிச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ரீன் சொல்கிறான் 2 ஆப்ஷன் இல்லை, இது இல்லை அது, அவனுங்க கோல் போட்டுருவான்லாம் கிடையாது, ஒரே ஆப்ஷன் நான் தான் கோல் போடுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு போகிறான். பாச்சிராக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர் தான் வந்து இந்த ஃபீல்டில் டாமினேட் பண்ணுறானுங்க. எனக்குள்ளே இந்த மான்ஸ்டர் என்னாச்சுன்னு தெரியலையே, வாய்ஸ் எதுவும் கேட்கலேன்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதோட இந்த 21 எபிசோடுமே இங்கே முடியுது. 22வது எபிசோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாகி ஃபஸ்ட்டே சொல்லிட்டான் இன்னும் ஒரு கோல் போட்டால் முடிஞ்சு அவங்களுக்கு நம்ம கதை முடிஞ்சிடும் அப்படின்னும்போது நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து சுத்தமாக வேஸ்ட் பண்ணல. டாப் ஸ்பீடில் தான் இத்தனைக்கும் அவன் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி தெரியுது. பட் இதெல்லாமே வந்து அவன் நடிச்சிட்டு தான் இருந்திருக்கான். அவனுடைய ஸ்டாமினா வந்து வேறு லெவல். இதை வந்து ரீன் புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக எதிர்க்க அவன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கான். நம்மளுமே வந்து அந்த வலையில விழுந்துட்டோம். அதனால தான் வந்து அவன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீட்ஸ் இப்போ நம்ம ஹீரோவுக்குமே வந்து ஒரு பொறி தட்டுது. ரீன் வந்து கோல் அடித்தது வந்து நான்றனால தான். ஸோ நான் வந்து எப்படி யோசிப்புன்றது ரீன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா. ஸோ இதை வந்து அட்வான்டேஜாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம், அவனுக்கு வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ செல்ஃப் டிஃபர் நான் என்னையே முழுகிட்டால் வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பீஸுமே வந்து ஹீரோ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான். சிகரியும் சொல்கிறான் இது மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் வந்து ராங்காக மூவ் பண்ணால் மேட்சே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ பாரோ என்ன சொல்கிற முடியாது, எனக்கு வந்து பாலை பாஸ் பண்ணுங்கள், நான் வந்து செத்தாலும் பரவாயில்ல, காலு கிழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பாக கோல் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகியும் சரி நீங்கள் எதனா பண்ணி தொலைங்க, எப்படி போனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து கோல் போய் தான் ஆகணும், அப்போ தான் ட்ராவாச்சும் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து கிக் ஆஃப்மே ஸ்டார்ட் ஆகுது. பாரோவுமே பார்த்தீங்கன்னா நம்பர் 3க்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். பின்னாடி வந்து இசைக்கே வர்றது வந்து பாரோ பார்த்துட்டு ஓ சரி நான் இவன் பாஸ் பண்ண பால் எனக்கு வந்து பாஸ் பண்ணுற போல், முன்னாடி வந்து கீப் அப் பண்ண மாட்டேன், இப்போ வந்து என்கிட்ட வந்து ரிதம் வந்து பிடிச்சிட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் நம்பர் வந்து பாஸ் பண்ணிட்டு பாலை என்கிட்ட வந்து பாஸ் பண்ணுறான். பின்னாடி 3ஆம் நம்பரே வந்து இல்லை நான் வந்து உன்னை பிடிச்சி நான் தடுத்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரோ பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா இசைக்கி வந்து இவங்க 2 பேரையும் தாண்டி ஓடிடுறான். ஸோ பாரோக்கு தான் புரியுது பாரோ வந்து அவன் யூஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரீன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கு நின்றுக்கிட்டு பாலை நான் எப்படி பாஸ் பண்ணுன்றதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கிற டீம்மேட்டுமே வந்து
நான் எப்படி தான் பாலை வந்து பாஸ் பண்ணணும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர நான் அடுத்த மூவ் என்னன்றது யாராலையும் யோசிக்க முடியாதுன்றதுனால பால் அங்கேருந்து லாங் பாஸ் பண்ணி சிகரெட்டு போகிறான். சிகரையும் 2ஆம் நம்பரும் இப்போ பார்த்திங்கன்னா பாலை வந்து சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு டைவர்ட் எடுக்கிறான். எல்லோரும் பால் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க, கோல் போஸ்ட்டை நோக்கி. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து மிட்ஃபீல்டுக்கு வந்து ஓடி வரணும். அது இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிகரெட் வந்து பாலை கேட்டுட்ருக்கேன், என்கிட்ட வந்து பாஸ் பண்ணி பார்த்துட்டலன்னு சொல்லிட்டு சிகரமே வந்து பாலை வந்து பாஸ் பண்ணுறான். சரி டைரக்ட் ஷாட் எடுக்கலான்ட்டு நம்ம ஹீரோ பார்த்தா பின்னாடி ரீன் வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியமாக வந்து திரும்பி பார்க்குறேன். நம்மளுக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. ரீன் வந்து இந்த ஷார்ட் பிளேயுமே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிக்கிறான். இவன் வந்து என் பிளே வந்து கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ட்டு. அப்புறம் திடீர்னு பார்த்தா இல்லை, இதுதான் என்னுடைய பிளான்னு சொல்லி நம்மளுக்கே டெஸ்ட் கொடுக்குறாங்கப்பா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பாலை வந்து கிக் பண்ணாமல் பாலை பொசிஷன் பண்ணி பேக் ஹீல் கால் பின்னாடி ஒரு கிக்கை போட்டு கோலை போட்டுறான். சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. வேறு விதமான பிளே இது. ஸோ ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஷாட்டை வந்து தடுக்கலான்னு தான் முன்னாடி வந்திருப்பான். ஆனால் பாலை வந்து அவன் பொறுமையாக நிற்க வச்சு பின்னாடி அடி பண்ணுறது அவனுமே யோசிக்கல, நம்மளும் யோசிக்கல, சுற்றி இருக்கவங்களும் யோசிக்கல. ஸோ கோல் போட்டு செலிப்ரேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ பாரை வந்து கேட்குறேன், இதெல்லாமே வந்து உன்னுடைய மண்டைக்குள்ளே இதெல்லாமே வந்து அந்த டைமில் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. ஆமாம், இதெல்லாமே நான் யோசித்தேன். ஆனால் இதில் வந்து ரீன் இல்லைனா எதுவும் வேலைக்கு இருக்காது. ஏன்னா ரீன் வந்து என்னுடைய ப்ளேயை வந்து கண்டுபிடிச்சிருவான். அதனால் வந்து முன்கூட்டியே வந்து முன்னாடி போயிட்டு அவனால் வந்து கோலை வந்து தடுத்துருக்க முடியும். ஆனால் வந்து என்கிட்ட வந்து கோலை அவன் தடுத்ததுனால தான் திடீர்னு இந்த ஒரு மூவ் எடுத்தேன். இது ரீன் இல்லைனா வேலைக்கு இருக்காது. ஸோ ரீனுடைய ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீனுடைய மைண்டும் நம்ம ஹீரோடைய மைண்டும் ஒரு சேம் மைண்டுன்றனால தான் இந்த மூவ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. நம்மளுக்குமே இதை வந்து ஹீரோ சொல்லி புரிய வைக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் இந்த சீன் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு சீனில் வந்து பாச்சிராவை காமிக்கிறாங்க. பாச்சிரா வந்து இவங்க 2 பேரும் ஆடுறதை பார்த்துட்டு இவன் ஆளே அட்ரஸ் இல்லாமல் போயிட்டான்றது மாதிரி அவனுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது, தனியாக விட்ட மாதிரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வந்து கேட்சப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மான்ஸ்டர் கிட்ட வந்து ஆன்சர் தேடிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் கோல் தான் வந்து டிசைட் ஆக போகுதுன்றனால இப்போ வந்து மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3ஆம் நம்பர்கிட்ட வந்து பால் இருக்குது, பாரம் வந்து தடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ அங்கேருந்து 3ஆம் நம்பர்கிட்ட வந்து சிகரி வந்து பால் எடுக்கிறதுக்காக போகிறான். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரீனுக்கிட்ட இந்த பால் வந்து பாஸ் ஆகுது. ரீனுமே வந்து ஃபஸ்ட் டச்லேருந்து டைரெக்டாக 2ஆம் நம்பர்கிட்ட வந்து பாலை வந்து பாஸ் பண்ணுறான். ஹீரோவே இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறான். இப்போ வந்து அங்கே வந்து நாகி இருக்கிறாங்களே, நாகி வந்து பார்த்திங்கன்னா ஹை ஜம்பில் வந்து 2ஆம் நம்பர் பால் எடுத்துருப்பான். ஸோ அதனால் வந்து அவன் ஹை ஜம்ப் பண்ண முடியாதுன்றனால பாலை கிட்ட வரைக்கும் வந்து லேண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா எடுத்தால் அவன் கண்டுபிடிச்சிடும்ன்றனால மறுபடியும் நாகி வந்து ரிவர்ஸ் ப்ளே பண்ணிட்டு ஹை ஜம்பில் வந்து பால் எடுத்துடுறான். ஆனால் 2ஆம் நம்பரும் வெட்டுற மாதிரி தெரியல, மறுபடியும் அதே ஏர்லேயே வந்து மறுபடியும் பொசிஷன் எடுத்து பாலை மறுபடியும் எடுத்துடுறான் நாகிட்ட இருந்து. இப்போ 2ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரீனிக்கிட்ட வந்து பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி பாச்சிராகிட்ட வந்து பால் பாஸ் பண்ணுறான். பாச்சிரா வந்து இன்னுமே அந்த மான்ஸ்டர்கிட்ட வந்து ஆன்சர் தான் தேடிட்டு இருக்காப்புல. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிகிரி வந்து அங்கேருந்து பாலை தடுத்து எடுத்துடுறான். ஸோ இப்போ வந்து லூஸ் பாலாக மாறிடுது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாரு வந்து அங்கேருந்து பால் எடுத்துறான். பாரு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பாஸ் பண்ண முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ கேட்குறேன். ஹீரோகிட்ட வந்து பாலை பாஸ் பண்ணுறான். ஸோ மறுபடியும் வந்து மறுபடியும் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பாரோகிட்ட வந்து பால் பாஸ் பண்ணுறான். ஸோ இது மாதிரி வந்து 1-2 காம்பினேஷன்லேயே வந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பாச்சிரா எங்கேருந்து உள்ளே வந்தான்னு தெரில. பாச்சிரா வந்து பால் எடுத்துகிட்டு மான்ஸ்டரோடைய பேச்செலாம் வந்து கேட்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்து மான்ஸ்டர் சின்ன வயசுலேருந்தே அவன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ ரீன் அண்ட் நம்ம ஹீரோகிட்ட வந்து கேம் ஆடணும். ஸோ அவங்க 2 பேர் தான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதை விட முடியாதுன்னு சொல்லிட்டு பாச்சிரா வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ண வரும்போது பால் வந்து லூஸ் ஆகிடும். ரீன் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு பால் எடுக்கிறதுக்காக போகிறான். நம்ம ஹீரோ அதையுமே ப்ரெடிக்ட் பண்ணிடுறான். ஏன்னா பாச்சிராகிட்ட வந்து ப்ரெஸ் பண்ணுறது அவன் ப்ரெடிக்ட் பண்ணல இந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிகரெட் எந்த பால் இருக்கும். சிகரியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஓடிக்கிட்டு இப்போ சிகரெட் வந்து பால் கிடைக்கும். சிகரியுமே வந்து பால் எடுத்துகிட்டு நேராக நாகிகிட்ட வந்து பாஸ் பண்ணுவான். நாகியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ஃபஸ்ட் டச்சில் நம்ம ஹீரோகிட்ட வந்து பால் பாஸ் பண்ணுறான். ஹீரோவுமே வந்து கோல் போகிறதுக்காக கிட்ட போயிடுவான். பின்னாடி பாச்சிரா இருந்து ஒரு டைம் வந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, கோல் அடிச்சிடாதுன்னு வேண்டிக்கிட்டே கிட்ட போவான். ஹீரோ வந்து அங்கேருந்து ஷாட் எடுத்துருவான். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரீன் வந்து நம்ம ஹீரோகிட்ட வந்து பிளாக் பண்ண மாட்டான். ஸோ போன இதில் வந்து கோலில் தவறு பண்ணதுனால டேரெக்டாக அந்த வாட்டி கோல் போஸ்ட்டிகிட்ட போயிட்டு கோலை வந்து தடுத்துருவான். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பால் வந்து மாறுது. ஸோ இங்கேருந்து செகண்ட் பால் டேரெக்டாக வந்து பாச்சிராகிட்ட தான் வந்து விழுது. பாச்சிராவுமே பார்த்திங்கன்னா அடுத்த டிசிஷன் என்ன இருக்குதுன்னு தெரியல, மான்ஸ்டர்கிட்ட தான் பதில் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த வாட்டி அவனுடைய ஃப்ளாஷ்பேக்லாமே வந்து தனியாக தான் வந்திருப்பான். அதெல்லாமே காமிச்சிட்டு இல்லை இந்த வாட்டி நான் வந்து தனியாக இருக்க மாட்டேன். நான் ஹீரோ இசாகி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மான்ஸ்டராகவே உருமாறி இருப்பான்றனால இந்த வாட்டி நீ எனக்கு மான்ஸ்டர் தேவையில்லை, நீ எனக்குள்ளே போ, நான் மான்ஸ்டரே டிவைட் பண்ணுறேன், நானுமே வந்து மான்ஸ்டராக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாச்சிரா வந்து பார்த்திங்கன்னா சென்ஸுக்கு வந்துடுறான். சென்ஸுக்கு வந்துட்டு இப்போ அங்கேருந்து ட்ரிபிள் பண்ணிட்டு போகிறான். நம்ம ஹீரோ தடுக்கிறதுக்கு வரான், ஹீரோவாலையும் தடுக்க முடியல. சிகிரி தடுக்க வரான், சிகிரியாலுமே தடுக்க முடியல. அப்புறம் பாரோ வந்து தடுக்கிறேன், பாரோவாலையும் தடுக்க முடியல. அருமையான ஒரு ட்ரிபிள் போட்டுறேன்.
பாச்சிராவுமே வந்து பார்த்திங்கன்னா சென்ஸுக்கும் வந்து அவேக்னும் ஆகிட்டான். நாகியுமே தடுக்கிறதுக்கு வரும், நாகியாலையுமே தடுக்க முடியல. ஏன்னா வந்து ஹீரோவுக்குமே தெரியும் பாச்சிரா வந்து ட்ரம்ப் கார்டு, அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இடத்துல வந்து ஜோக்கர் மாதிரி சீட்டு கட்டல. ஸோ பாச்சிராவுடைய மூவ்ஸை வந்து யாராலுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, நம்ம ஹீரோவுக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாச்சிரா கிட்ட வந்து பாலை வந்து வாங்குறதுக்காக ரீன் வந்து அவனுடைய பொசிஷனிங் எடுத்துருவான். அதை நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு பாச்சிரா கிட்ட போக மாட்டான், ரீனை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பான். இப்போ வந்து 3 பேர் வந்து பாச்சிரா வந்து சுந்துட்டு இருப்பாங்க. பாச்சிராவுமே வந்து பாஸ் பண்ண வந்தால் ரீன் நினச்சிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவுக்கு தெரியும் பாச்சிரா வந்து சிங்காக இருக்க மாட்டாங்க, பாச்சிராவும் ரீனும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாச்சிரா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள்லேயே வந்து 3 பேருமே சமாளிச்சுட்டு கோல் அடிக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர்கிட்டையுமே வந்து ட்ரிபிள், மறுபடியும் 3 பேர் கார்னர் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் 3 பேருக்கு நடுவில் வந்து ட்ரிபிள் போட்டுட்டு ஈகோயிஸ்ட்டாக மாறிட்டு உள்ளே இருக்க மான்ஸ்டரை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு பாச்சிரா வந்து அங்கேருந்து கோல் போஸ்ட்டை நோக்கி கோல் போடுறதுக்காக போயிடுவான். திடீர்னு பார்த்தா எங்கேருந்து நம்ம ஹீரோ வந்தான்னு தெரில, வந்துட்டு பாலை இன்டர்செப்ட் பண்ணிட்டு பாச்சிரா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீயும் ஒரு ஈகோயிஸ்ட்டு தானே என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாலை தடுத்துருவான். அங்கே வந்து இந்த எபிசோடு வந்து அப்படியே முடியுது. நம்மளுக்கே இந்த எபிசோட் செம்மையாக இருந்துச்சுங்க. இன்ட்ரெஸ்ட்டு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாகவே சொல்லிட்டேன் கைஸ். ஸோ எபிசோட் 23 வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவரோடைய ஸ்டார்ட் ஆகுது. யாரோடைய வாய்ஸ் ஓவர்னால் நம்ம ஈகோடைய வாய்ஸ் ஓவர் தான். ஸோ ஈகோ வந்து சொல்கிறான் நம்ம ஹீரோ இசாகியோடைய கேம் பிளே வந்து ரீனையும் விட முன்னேறி போயிடுச்சு, ரீனியே வந்து சர்ப்ரைஸ் ஆகி. ஸோ ரீனை விட அவன் வந்து எவ்வளோ தூரம் போயிட்டான், அவனோட கேம் பிளே வளர்ந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாலு லெஃப்ட்டில் இல்லை ரைட்டில் போயிருக்கலாம், ஆனால் விதி தலையெழுத்து பாலுமே வந்து பார்த்திங்கன்னா சதி பண்ணி எந்த ஒரு இறக்கமே இல்லாமல் டைரெக்டாக ரீனோட காலில் தான் போய் விழுது. அங்கேருந்து ரீனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கடுப்பில் இருப்பான், யோசிக்க மாட்டான், ஒரே ஷாட்டு தான் கோல். இப்போ ரெட் டீம் 5, ஒயிட் டீம் நம்ம ஹீரோ 4. ஸோ மேட்ச் முடிஞ்சிருச்சு. மேட்ச்சு ஹீரோ தோற்றுக்கிட்டான். ஸோ ஹீரோவால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. கத்தி கதறுவாப்பில் ஃபீல்ட்லேயே கீழேயே விழுந்து சுற்றி இருக்கவங்க எல்லாமே வந்து செம்ம டயர்டாக இருக்காங்க, எதுவும் அவங்களாலையும் பேச முடியாது. இப்போ எதிர் ரெட் டீமில் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 வந்து இப்போ வந்து பிக் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. நம்ம யாரை வந்து சூஸ் பண்ண போகிறோம், யாரை நம்ம டீமில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அப்படின்றது லாஸ்ட் டைம் மாதிரியும் நம்மளும் பிக் பண்ணிடலாம் நம்மளே அப்படின்னும் போது பாச்சிரா அங்கேருந்து பேசுறதுக்கு வரும். இல்லை வந்து என்னுடைய மைண்டில் வந்து ஒருத்தர் இருக்கிறான், அவனை வந்து பிக் பண்ணலான்னும் போதே வாயை மூடுங்க நான் பிக் பண்ணுறேன்ட்டு ரீன் வந்து இந்த வாட்டி பிக் பண்ணுறதுக்காக பேச ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீன் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி, நான் இந்த அளவுக்கு ஒரு கேம் வந்து ஃபெல் பண்ணதே இல்லை, கடைசி ப்ளே வந்து நான் வந்து இது வரைக்கும் ப்ரிடிக்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தனோடைய சேர்த்து இவனையும் சேர்ந்து நான் க்ரஷ் பண்ணோம், வா என் கூட வந்து ஜாயின் பண்ணு, என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்து நான் வந்து வேர்ல்டு கப்பை வின் பண்ணி நான் பிளேயரியால் அவரை உட்காந்து பாரு சகி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தான் பிக் பண்ணுறான். சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே ஆச்சரியம், பாச்சிராவை சந்தோஷப்படுறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து கீழே உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பான் இல்லையா, இப்போ வந்து யோசிப்பார், கடைசி கேம் பிளே நாங்கள் தோக்கிறது வந்து டேம் லக்கால் தான் வந்து நாங்கள் தோக்கணுமா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பாச்சிரா எல்லாமே டீம் ரெட்டு கிளம்பிகிட்ருப்பாங்க. பாச்சிராவும் வாய்ஸகி நம்ம போகலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்து திரும்பி அவர் டீம்மேட்டை பார்த்துட்டு, நம்ம கடைசி கேம் பிளே லக்கால் தான் முடிஞ்சிச்சு, நம்ம எவ்வளோ வந்து ஃபைட் பண்ணுவோம், போக விட்டுறாதீங்க நம்ம சிகிரி சொல்லுவோம், அதெல்லாம் நிறுத்து, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தெரியும், நீ இங்கேருந்து கிளம்பு, இத்தனை 4 பேர்லேயும் ஒன்று தான் அவன் சூஸ் பண்ணியிருக்கானா, நீ அந்தளவுக்கு ஆடி இருக்க. நாகியும் சொல்லுவான், ஆமாம் இப்போ வந்து நீ தான் இங்கே மெயின் கேரக்டரு, அதனால தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இது வந்து உன் தலையில் ஏற்றிக்காத, கண்டிப்பாக உன்னை வந்து நாங்கள் வந்து தோக்கடிப்போம் அப்படின்றதான் நம்ம சொல்கிறாங்க. சரி நம்ம ஆளுமே அங்கேருந்து போகிறாரு. 3 பேருமே வந்து நல்லா வீரமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ போனதுமே துப்பனி கீழே வந்து டயர்டு ப்ளஸ் வந்து இருக்கிற கடுப்பு எல்லாமே அப்போ தான் காட்டுவானுங்க. என்ன இருந்தாலுமே செம்ம இன்டென்ஸான மேட்ச்சு நம்மளுக்குமே தெரியும். ஸோ இப்போ வந்து வின்னர்ஸ் கேட்டு காமிக்கிறாங்க. உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா உன்னை வந்து நாங்கள் பிக் பண்ணியிருப்போம், நீ அடித்த ஷாட்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு அப்படின்வான். ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கேருந்து தேங்க் பண்ணிட்டு பாச்சிரா அங்கேருந்து கிண்டல் பண்ணுவான், நீ வந்து என்ன ஜெயிச்சு எடுப்பேன்னு பார்த்தா நீ தோத்துட்டு நீ இங்கே வந்து சேர்ந்துருக்க அப்படின்வான். சாரின்னு கேட்க, இல்லை சாரிலாம் கேட்க வேணாம், நீ போனதுனால தான் பார்த்திங்கன்னா என்னுடைய மான்ஸ்டர்ஸை வந்து நான் டிவர் பண்ணி நானே தனியாக ஆடுறதுக்காக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோ வந்து ரீனை பார்த்து கேட்பாரு, நான் கடைசி கேம் பிளே வந்து நீ எப்படி ப்ரிடிக்ட் பண்ண, நாங்கள் வந்து தோத்துட்டோமே, நாங்களே கூட அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணலையே, பால் அங்கே தான் விழும்போது ரீன் சொல்லுவான், இது வந்து யார் கேட்டாலும் சின்ன குழந்தை கேட்டாலும் சொல்லுவோம், அது வந்து பார்த்திங்கன்னா டேம் லக்கு தான். லக்கெலாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, இதெல்லாம் வந்து எப்படி லக்குன்னு சொல்கிறது, நீ கரெக்டாக அந்த இடத்துல இருந்த பால் உன் காலிலே விழுந்துச்சு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஹீரோ
பேசிக்கிட்டே இருக்கும்போது ஈகோ வந்து சொல்லுவான், நான் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன், சரி இந்த கேட்டுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுமே இருக்குது, அதையும் கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணி 5-5க்கு வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ சொல்லுவான், இது வந்து டேம் லக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தோற்ற சைட்லேருந்து. ஆனால் வந்து ஜெயிச்ச சைட்லேருந்து நீங்கள் யோசிக்கணும், இது வந்து டேம் லக்கே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் நீங்கள் எல்லாமே வந்து பால் எங்கே விழுந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே தவிர, ரீன் தான் வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் எங்கே வேணாலும் விடலான்றனால பொசிஷன் வந்து லெஃப்ட்டு இல்லை ரைட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்தான். ஆனால் வந்து பால் கரெக்டாக அவன் சைட்லேயே வந்து இருந்துச்சு, டேரெக்டாக வந்து ஷாட் எடுத்துட்டான். ரீன் வந்து வேறு எங்கே நின்றுருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பால் விழுந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஓடி போயிருப்பீங்க. ஆனால் ரீன் வந்து ஓடுறதுக்கு தான் தயாராக இருந்தானே தவிர பால் எங்கே விழுன்றதான் அவனுக்கு தெரியலையே தவிர, நீங்கள் எல்லாருமே பால் எங்கே விழும் போய் எடுக்கலான்னு தான் பார்த்துருந்தீங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் லக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் லக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் தான் அந்த இடத்துல வந்து பொசிஷன் நீங்கள் எடுத்துருக்கணுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரீனுமே ஒத்துக்கிறேன், கரெக்டு தான், நான் வந்து பால் எடுக்கிறதுக்காக தான் ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்தேன், பால் என் கையில் விழுன்றது எனக்கு தெரியாது அப்படின்வான். நம்ம ஹீரோவுமே இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதையுமே நோட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து ரீனுமே அதை ஒத்துக்கிட்டுறதுனால ரீனுமே சொல்லுவான், நான் உன்னை கடைசியில் வந்து தோக்கடிக்கிறது வந்து லக்குனால தோக்கடிச்சிருக்கேன், அதை நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இப்படி உன்னை தோக்கடிச்சது எனக்கே பிடிக்கல தான் அப்படின்வான். ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட மைண்டில் இருக்க பசில்ஸ் எல்லாமே வந்து ரீபில் பண்ணி இதுவுமே ஏற்றுப்பான். ஸோ இப்போ ஈகோ சொல்லுவான், கரெக்டு, நீங்கள் இப்போ வந்து செலெக்ஷனில் வந்து முடிச்சிட்டிங்க, செலக்ட் ஆகிட்டீங்க, இப்போ உங்களுக்கான தேர்ட் செலெக்ஷன் இருக்குது, அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கு, வாங்க சொல்கிறேன் அப்படின்வான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தேர்ட் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா வேர்ல்டில் இருக்க 5 பெஸ்ட்டு பிளேயர்ஸு நேஷ்னல் டீமில் இருக்கவங்கள தான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஹீரோ ஈகோ. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் செலெக்ஷன். 24 மணி நேரத்துக்குள்ளே அடுத்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு போயிடுவான். ஸோ எல்லாருமே வந்து என்னென்ன பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரூமில் இருக்கிறவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இல்லை ரீன் மட்டும் தனியாக போயிட்டு யோகா பண்ணுவான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டு ரீன் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கணும் போது அவன் சொல்ல, இது வந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்றைக்கி நடந்த மேட்ச் எல்லாமே வந்து நான் என் மைண்டில் எழுதிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டே வந்து மைண்டில் வந்து பசில்ஸை வந்து கேல்குலேட் பண்ணிகிட்டு இருப்பார் இல்லையா, இதுதான் வந்து ரீன் வந்து கடைசியாக வந்து ஆஃப் த ரெக்கார்டு வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவுமே யோகா பண்ணுறன்ற பேரில் வந்து தலைகீழ நிற்க ட்ரை பண்ணுவான், ரீன் வந்து இவ்வளோ வந்துடுவான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவால் வந்து தூங்க முடியாது. சரி சீக்கிரம் எழுந்துட்டு போயிட்டு ப்ராக்டிஸ் பார்த்தா பாச்சிரம் அவனுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு வா நம்ம 2 பேர் ப்ராக்டிஸ் பண்ணலாம் போது சரி ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ 24 மணி நேரம் முடியுது. இப்போ வேர்ல்டு டாப் 5 பிளேயர்ஸோட மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நேராக வந்து நம்ம ரீன் வந்து அந்த வேர்ல்டு பிளேயர்ஸ் கிட்டே போயிட்டு உங்களை வந்து ஜாப்பனீஸ் சைட் சீயிங்காக கூப்பிடல, ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி வார்த்தை விட்டுருப்பான், சீக்கிரம் அதை முடிச்சு நம்ம வந்து ரூமுக்கு போகலாம், நிறைய இடத்துக்கு சுற்ற போகணும்னு சொல்லி அந்த 5 பிளேயர்ஸும் பேசிக்கிட்டு இருக்கேன். ரீன் இங்கேருந்து கேண்டாகிட்டு உங்களை வந்து சீக்கிரம் நான் தோக்கடிச்சிட்டு அதை நீங்கள் எண்ணத்துக்காக ரூமுக்கு நான் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிகிட்டு இருப்பான். சுற்றி இருக்கிறவங்களுக்கே புரியாது, ஏன்னா ரீன் வந்து இப்படி ஆக்ட் ஆகுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து மேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. பாச்சிரா வந்து ட்ரிபிள் பண்ணி ஒரு வேர்ல்டு 5 பிளேயர்ஸ் வந்து நிலவுலைய வைப்பான். நம்ம டீமில் ப்ளூ டீமில் இருக்கிறவங்களுமே பார்த்துட்டு செம்மையாக பண்ணுறான்ப்பா அப்படின்ட்டு பாராட்டுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாச்சிராகிட்ட வந்து பாலை கேட்குறதுக்காக நம்ம ஹீரோ ஓடி போய்ட்ருப்பாரு. பாச்சிராவுமே பார்த்திங்கன்னா அங்கேருந்து வேர்ல்டு பிளேயர்ஸை டிஃபெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாலை பாஸ் பண்ணுவோம். டேரெக்டாக யார்கிட்ட போகணும்னு பார்த்திங்கன்னா ரீனிக்கிட்ட போவோம். இது வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது வந்து என்னோடய மூலேருந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன் பண்ணி நீங்கள் கோல் போடுறீங்களே, ஏன்னா ரீனு கோல் அடிச்சிருவான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்ம ஹீரோவோடைய கேம் பிளே தான். இது ரீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ இங்கே இந்த எபிசோட் வந்து முடியுது. ஸோ 24 எபிசோட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ நம்ம ப்ளூ டீம் ஹீரோ டீம் வந்து ஒரு கோல் போட்டிருக்கோம். இப்போ அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்பர் 17 சொல்லி அவன் ஃப்ரான்ஸுக்காக ஆடி இருக்கான் போல், புது பிளேயரு. அவன் வந்து வந்திருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ இது ஓகேவா, இங்கே எடுத்து பாரு, நீ நிறைய வீக் ஸ்பாட் வந்து வச்சுருக்கேன், அதை நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் போட்டு போவான் பாருங்கள். செம்ம ஸ்பீடில் போவோம். நம்ம ஹீரோவால் ரியாக்ட் பண்ணவே முடியாது. திரும்ப அதுக்குள்ளே புஷ்ஷுன்னு போயிடுவான். எதிர்க்க நம்ம டீம் பாச்சிரவும் பார்த்திங்கன்னா 2 நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. வாய்ப்பே கிடையாது. ட்ரிபிள் போட்டு ஃபுல் ஸ்பீடில் அவங்களையும் தாண்டி போவான். ரீன் வந்து இதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு அவன் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவன் தடுக்கிறதுக்காக வரும். பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணுவான். பட் ஆனால் அவன் வந்து குயிக்ன்றனால இல்லை, ரீன் குயிக் இல்லைன்றதுனால அந்த நம்பர் 17 வந்து ஸ்பீட் எடுத்துகிட்டு நேராக கோல் போட்டுருவான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு நிமிஷத்தில் 1-1 ட்ராவில் போய் முடிஞ்சிடும். ஸோ இப்போ ட்ரா ஆனதுனால இப்போ நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி பாலை பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரீன் தான் எடுத்துகிட்டு போகிறான். ரீன் முன்னாடி அந்த 17 வந்து தடுத்துறான். ரீனால் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்த வந்து எதிர் வேர்ல்டு 5ல் வந்து பார்த்திங்கன்னா பாலை பாஸ் பண்ணிடுறானுங்க. ஸோ பாச்சிரா வந்து தடுத்து போகலாம், ஆனால் பாச்சிராவில் வந்து தடுக்க முடியல. நேராக வந்து பாலை வந்து ஹை பாஸ் பண்ணுறான். சரி 2ஆம் நம்பர் வந்து
ஜம்பிங் அபிலிட்டின்றாங்க. ஜம்பிங் அபிலிட்டியில் வந்து பாலை டிஃபெண்ட் பண்ணிடலான்ற போது பார்த்திங்கன்னா அவனால் வந்து பால் எடுக்கவே முடியல. அந்த வேர்ல்டு 5லேருந்து ஜம்ப் பண்ணி பால் எடுத்துடுறானுங்க. ஹீரோவுக்குமே தெரியுது, என்னடா இவன் நம்பர் 2 ஜம்பிங் எபிலிட்டி வந்து தவிடுபடி ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்பர் 3 வந்து அந்த பால் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக போவான் மசில் பாய். அவனாலையுமே வந்து தடுக்க முடியாது. வேர்ல்டு 5 வந்து பார்த்திங்கன்னா மசில் அவனுமே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் வந்து அவுட் ட்ரைவ் பண்ணிருவான். இப்போ வந்து கோல் போயிடும். இப்போ அடுத்த கோலுமே போயிடுச்சு, 1-2. ஸோ ஹீரோவுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்குமே தெரியுது, ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ டீம் ஹீரோ டீமில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லோ அதை விட வந்து டபுள் மடங்கில் வேர்ல்டு 5ல் இருக்குது. ஸோ இதுதான் வேர்ல்டு 5ன்றதை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அடுத்த இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோல் போகுது பார்த்தா 5 ஒன்றுமே இல்லாமல் இவங்க தோத்துடுறானுங்க. நம்மளுக்குமே என்னடா இது சப்புன்னு முடிச்சிட்டிங்களேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ஹீரோ டீம் வந்து தோத்துருச்சு, வேர்ல்டு 5 வந்து ஜெயிச்சிட்டாங்கப்பா. ஸோ இப்போ அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஈகோ காமிக்கிறாங்க. ஸ்பான்சர்ஸ் மீட்டிங்கில் இருக்கிறாங்க. வேர்ல்டு 5 வந்து புக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ ஹை ப்ரைஸுக்கு தான் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஜப்பானில் வந்து ஆடிட்டு போங்கன்னு சொல்லி. பட் வர எக்ஸ்பென்சஸ், தங்குற எக்ஸ்பென்சஸ், அவங்களுக்கான சம்பளம் இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்பான்சர்ஷிப்பு பண்ணவங்க வந்து காண்டாயிறாங்க. காசு தண்ணி மாதிரி அடிச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு. அப்போ வந்து நம்ம ஈகோ வந்து ட்ரிகர் ஆகி அவங்க சொல்கிறான், சரி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேட்ச் நான் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் வந்து பொழைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இன்ட்டு மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தா அடுத்த சீனில் வந்து காமிக்கிறாங்க. ப்ளூ லாக் டீம் வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீம் சுற்றி இருக்கவங்களாம் நம்ம ஹீரோ சுற்றி இருக்கலாம் பார்த்திங்கன்னா ரீனுக்கிட்ட போய்ட்டு இங்கிலீஷ் டவுட் கேட்டுட்ருக்காங்க, இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீனாலாம் எதுவுமே வந்து சொல்லிக் கொடுக்க முடியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டேன்றான், ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா பாச்சிரா வந்து ஃப்ரைடேன்றான். சுற்றி இருக்கவங்களாம் டவுட்டு கேட்டு நம்ம ரீனா வந்து பார்த்திங்கன்னா கடுப்பேற்றினான். இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து குதுக்கலாமா கம்முன்னு நான் இந்த சண்டைக்குள்ளே வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இப்போ 3rd செலெக்ஷன் முடியல வந்து எல்லாருமே வந்து ஒன்றா கூப்பிட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 7 டீம் தான் வந்து செலக்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுது. 300 பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் வந்து ஸோ பார்த்திங்கன்னா மொத்தம் 35 பிளேயர் தான் வந்து பாக்கி இருக்கிறாங்க. ஸோ இப்போ பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. யார் யார் தான் நம்ம பழைய டீம்லேருந்து 13 பேர் கொண்டு 12. ஸோ யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியல, 12 பேர் கொண்ட அந்த பழைய டீம்லேருந்து அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க. யார் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளேயர்ஸாக தான் வந்துட்டுருப்பாங்க. ஸோ நம்ம தான் உஷாராகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாங்க. இப்போ செகண்ட் டீம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கடைசியாக 4 மெம்பர் கொண்ட டீம் ஆடிட்டு இருப்பார் இல்லையா, எஸ் நாகி, பாரு, சிகரி இவங்க 3 பேர் தான் வந்து செகண்டாக கிளியர் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. ஸோ வந்த 3 பேருமே நேராக வந்து நம்ம ஹீரோயிட்டு தான் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன் இந்த லுக்கு கொடுக்குற, நாங்களாம் வந்து இதில் வந்து பாசம் வந்துக்கிட்டு இருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட தோற்றதை வந்து பார்த்திங்கன்னா அசிங்கமாக தான் நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மேட்ச் கிட்ட வந்து தோற்றுருப்பாங்க இல்லையா, ரீன் கிட்ட தோக்கத்தை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க, ஹீரோகிட்ட தோக்கத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3rd and 4th வந்து பார்த்திங்கன்னா புது ஆளுங்களாக தான் இருக்கிறாங்க. ஐ மீன் செகண்ட் ஸ்டேஜில் வந்து செலக்ட் பண்ண அந்த டீம்லேருந்து தான் வந்திருக்கிறாங்க. இன்னும் யாருமே வந்து நம்ம ஹீரோ டீம்லேருந்து வரல, தெரிஞ்ச முகமாகவும் இல்லை. இப்போ வந்து 5th டீம் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நீக்கோ இருக்கிறாப்புல. நீக்கோ நம்ம ஹீரோவோட ஆடி தோற்றுருப்பார் இல்லையா, அவர் வந்து இதில் வந்து செலக்ட் ஆகிருக்காப்புல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து யார் யார் வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னும் 2 டீம் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து ககமாரும் அப்புறம் வந்து ரைச்சி, ரைச்சி பார்த்திங்கன்னா நம்ம டீமில் ஆடிட்டுருப்பார். ஆனால் வந்து கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பார், கோல் போட்டிருக்க மாட்டார். அவர் எப்படியும் இங்கே வந்து பாஸ் ஆகி வந்துட்டுருக்காருப்பா. அப்புறம் ககமாரும். ஸோ 2 பேருமே வந்து ஃபார்மர் டீம்மேட் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணன் தம்பி ட்வின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒருத்தன் வந்து செலக்ட் ஆகி வந்திருப்பான். இப்போ பார்த்திங்கன்னா கடைசி 7th டீம் எல்லாருமே வந்து ஹைப் ஆகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்களா, நம்ம ஹீரோ கூட ஆனவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்குமான்னு அப்படியே வந்து ஒரு ஹைப்லேயே காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ ஈகக்கூரியும் ரியோவும் வந்திருப்பாங்க. கடைசி ஒரு ஆள் தான் வந்து இருப்பாங்க. நாகியுமே வந்து ரியோவை பார்த்து சந்தோஷப்படுவான். ககமாரு எப்படி இதில் வந்து பாஸ் ஆகி வந்தான்னு தெரில. ஏன்னா வந்து ககமாரு வந்து பார்த்திங்கன்னா அதான் லாஸ்ட் லோயஸ்ட்டு, நம்ம ஹீரோவுக்கும் கீழே அவனுமே வந்து பாஸ் ஆகி வந்திருக்கான். ஸோ அடுத்து 5வது ஒரு ஆள் காமிப்பாங்க. அது யாருன்னு எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பாங்க. நம்மளும் ககமாருவாக இருப்பாங்கன்னு சொல்லி கூனிகாமியாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா வேறு ஏதோ ஒரு பிளேயரு. ஸோ இதுலேயே வந்து தெரிஞ்சு போச்சு இவங்களாம் இந்த 7 டீமில் இருக்கிற 5 பேர் 35 பேர் தான் வந்து பாஸ் ஆகிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா குனிகாமி இல்லாதனால ஒரே ஷாக் ஆகிட்டு ரியோ பார்த்து கேட்பான், குனிகாமி இல்லைங்க அப்படின்ட்டு. அப்போ ரியோ சொல்லுவான், குனிகாமி வந்து தோத்துட்டான்,
அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சூஸ் பண்ணிட்டாங்க, அவனை சூஸ் பண்ணல. ஸோ அவன் வந்து வெளியேற வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னும்போது, இல்லை அதெல்லாம் இல்லை, வாய்ப்பே கிடையாது, அவன் வந்து அந்தளவுக்கு எண்டாக விட்டுருக்க மாட்டான் அப்படின்னும்போது, ஷீடோன்னு சொல்லி அந்த ஒரு பிளேயர் வந்திருப்பான் இல்லையா, 5வது ஆள். அவன் வந்து சொல்லுவான், ஆமாம் நான் தான் வந்து இவனை செலக்ட் பண்ணி அவனை வெளியேற்றினேன், அவன் வந்து நல்ல பிளேயர் தான், நல்ல ஆடு தான், நல்ல ஃபிசிக் தான், பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா மேட்ச்சில் வந்து நீ எப்படி கோல் பண்ணுறது தான் முக்கியமே தவிர, நீ நல்லவன் கைண்டாக தான் ஆடுவேன், நீ வந்து நான் தப்பாக கோல் போட்டேன், நீ கோல் போட்டுக்கொண்டலாம் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். பேசுறத பார்த்து நம்மளுக்குமே கடுப்பு தான் ஆகுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ஷீரோன்றவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து உதைக்கிறதுக்கு வந்துருப்பான். நல்லா வேறு சிக்கரி வந்து தடுத்துருவான். பாச்சிராவும் ஃபைட்டுக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க 3 பேருமே. திடீர்னு ஈகோ வந்து தடுத்துருவான். கண்டிப்பாக இங்கே தடுக்கலாம் ஷீரோவுக்கு ஒரு பெரிய ஆப்பு இருந்திருக்கும் தான். சரி வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஈகோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ வந்து சொல்லுவோம், இப்போது நீங்கள் ஜெயித்தது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட வேண்டியது தான். ஆனால் தோற்றவங்களை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. இப்போ அடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் யோசிங்க. இப்போ வந்து வெளியே இருக்கிற பணம் போட்ட முதலைங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ப்ளூ லாக் வந்து ஷட் டவுன் பண்ணி மூட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வேர்ல்டுக்கு வந்து ஒரு மேட்சுமே நான் செட் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னதுன்னா வந்து ப்ளூ லாக்கில் இருக்க 11 பேரும், இப்போ ப்ளூ லாக்கில் இருக்க 11 பேரும் ப்ளஸ் வந்து ஜப்பானில் இருக்கிற ஃபுட்பால் டீம் 20 பேருமே வந்து மோத போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடான்னு பார்த்தா ஜப்பான் டீமுக்கிட்டேயே வந்து நம்ம ஈகோ வந்து மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மேட்ச் போட்டிருக்காங்க. செம்ம ஷாக்கிங் தான் இருக்குது. ஸோ மேட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சீசன் 2 வந்து இதுதான். நான் வந்து இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணது நீங்கள் இது வந்து ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் உங்களுக்கு எந்த பிளேயர் பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டில் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் எபிசோடு சீசன் 1 ரிலீஸ் ஆனால் இன்றைக்கி ஈவினிங் வந்துடும். அப்படி இல்லைனா ஈவினிங் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா மார்னிங் வரும். ஸோ எப்போ ரிலீஸ் ஆகுன்றது எனக்கு தெரியல கைஸ். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.